கூடியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களுக்கும் எப்பொழுதும் நாங்கள் மதிக்கக்கூடிய அதிமுகவின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் எப்படி இரண்டாக புலப்பான் என்று மரங்களில் ஏறி அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். பல்வேறு வரலாற்று சிறப்புகள் கொண்டது வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வருகிற பொழுது அந்த வெள்ளையனை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது என்ற பொழுது அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீழத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் ஒன்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை அடைவதற்கு முன்பாகவே விடுதலையை பேசிய நமது பாட்டன் கயத்தாருடைய வரலாறா என்றால் இல்லை. வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து வரிகட்ட மறுத்ததற்காக அவருடைய தம்பி ஊமத்துறையை கைது செய்ததற்காக வெள்ளையனை எதிர்த்து பேசினார், வெள்ளையை எதிர்த்து வரிகட்ட மறுத்தார் என்பதற்காக இதே கயத்தாறு மண்ணிலே தூக்கில் தூக்கிலிடப்பட்ட ஊர் இந்த கயத்தார். அது மட்டும்தான் இந்த மண்ணினுடைய வரலாறா என்றால் இல்லை. அவருக்கு முன்பாக வெள்ளையனை முதலாக எதிர்த்து பீரங்கி வாயிலே கட்டப்பட்ட பொழுது உன்னை வீரத்தை கண்டு மெச்சுகிறோம், நீங்கள் இந்த பகுதியை ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு கப்பம் மட்டும் கட்டுங்கள் என்று சொன்ன பொழுது குடும்பத்தில் ஒருவன் கூட உயிரோடு இருக்க முடியாது என்று எச்சரித்த நமது பாட்டன் கட்டாளங்குளத்தின் வீரன் அழகுமுத்து கோன் பிறந்த ஊர், அவன் வாழ்ந்த பூமி இந்த பூமி. அது மட்டும்தான் என்றால் இல்லை. வெள்ளைக்காரனுக்கு முன்பாக இந்த நிலத்திற்கு விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் வந்த பொழுது திருவனந்தபுரம் அரசு எதிர்த்து நின்று களமாடிய பொழுது ஒவ்வொரு மன்னர்களையாக ஒவ்வொரு குறுநிலை மன்னர்களையாக வீழ்த்தி வந்த சதாசிவராயன் என்கிற விஜயநகர பேரரசனுடைய வெங்கடராஜன் என்கிற விட்டலராஜன் எல்லா பகுதியும் வீழ்த்தி விட்டோம், தென்பகுதிக்கு வரலாம் என்று வந்த பொழுது சீவல மாறனுடைய தளபதிகள் இதே ஆண்டு எல்லா இடத்தையும் கைப்பற்றிய விஜயநகர பேரரசை ஓட ஓட விரட்டி அடித்த மண் இந்த கயத்தாறு மண். கயத்தாறு மண்ணிலே மறைக்கப்பட்ட வரலாறு இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பாரதிக்கென்று வரலாறு இருக்கிறது, இங்கே அழகுமுத்து கோனுக்கென்று வரலாறு இருக்கிறது. ஆனால் அந்த வெங்கடராஜனை விரட்டி அடித்த கொண்டையங்கோட்டை மறவர்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. போப்பாசி மணவராய சிறுவன் என்கிற ஒரு 16 வயது பையன் விட்டராஜனுடைய குதிரையை நேருக்கு நேராக நின்று அந்த குதிரையினுடைய கழுத்தை அறுத்து 2 துண்டாக வீசினார். ஒரு 16 வயது சிறுவன், கொண்டையங்கோட்டை மறவர் சமூகத்தை சார்ந்த பாண்டிய இளவரசன். அந்த வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விஜயநகர எதிர்த்து சண்டையிட்டு களத்திலே வென்ற மக்கள் வாழ்கிற இந்த கோவில்பட்டி சுதந்திரம் அடைஞ்சி 60-70 வருஷத்துல ஒரு தமிழங்கூட இந்த நிலத்தை ஆள முடியவில்லை என்றால் அந்த வீரம் எங்கே, அந்த உணர்ச்சி எங்கே? எங்கே? ஏன் தேவர் நின்னா தேவேந்திரர் போட மாட்டாரு, தேவேந்திரர் நின்னா
நாடார் நின்னா கோனார் போட மாட்டாரு, கோனார் நின்னா நாடார் போட மாட்டாரு. ஆனா நாயக்கர் நின்னா தேவரும் நாடாரும் தேவேந்திரன் சேர்ந்து போட்டு கடம்பூர் ராஜ ஜெயிக்க வச்சிருவாரு. இது கடம்பூர் ராஜ கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தான சீமானவன் தம்பிகளை வந்திருக்கிறோம். இது என்ன ஆந்திராவினுடைய, இது ஆந்திராவின் ஒரு பகுதியா கோவில்பட்டி? கற்பனை பண்ணி பாருங்க. 1952 சுதந்திரம் அடைகிறோம், 47 சுதந்திரம் அடைகிறோம், 50ல நாடு குடியரசு நாடாக மாறுகிறது, 52ல பொது தேர்தல், 52 67 62 77 71 77 திருப்பி 82 திருப்பி 86 திருப்பி 88 திருப்பி 91 1996 1990 2001 திருப்பி 2006 திருப்பி 2011 2016 2021 தொடர்ச்சியா ஒரு தமிழன் கோவில்பட்டிக்குள்ள ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? யாருக்காவது ஏன் முடியல? ஏன்னா தமிழனுக்குள்ள ஒற்றுமை இல்ல. சாதி சாதியா நின்னா வரலாறு இருக்கு, பெருமை பேசுறோம். நாங்கள் மறவர்கள், நாங்கள் நாடார்கள், நாங்கள் கோணார்கள், நாங்கள் பிள்ளைமார்கள், நாங்கள் முத்திரையர்கள் பிள்ளை என்று வரலாறு பேசுகிறோம், பெருமை பேசுகிறோம். ஒன்னா நிக்கிறோமா? அன்னைக்கு நம் பாட்டன் அழகமுத்துக்கோன் வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சானா, அழகமுத்துக்கோன் கோனார் படையை மட்டும் வச்சிருந்தாரா? கோனாரும் தேவரும் நாடாரும் தேவேந்திரனும் செட்டியும் முதலையும் சேர்ந்து அடிச்சா வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சான். புலித்தேவன் இந்த 13 முறை வெள்ளக்காரன் படையெடுத்து வரான். 13 முறை படையெடுத்து வரும்போதும் 13 முறையும் ஒருத்தன் திருப்பி அடிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க வெள்ளக்காரன் போனா எல்லாரும் ஐயா துறை எசமான்னு கும்பிட்டான். ஆனா ஒரே ஒருத்தன் ராபர்ட் கிளைவ் திருச்சியிலிருந்து ஒரு திருச்சி வரைக்கும் அடிச்சான். யார் அடிச்சது? இதே நெற்கட்டான் செவ்வாய்களை ஆண்ட நம் பாட்டன் புலித்தேவன் திருப்பி அடிச்சான். எப்படி அடிச்சான்? மொத்த தேவர் மட்டும் சேர்ந்து அடிச்சாங்களா? இல்லை. அந்த படையினுடைய தளபதியாக இருந்தது தேவேந்திர குல வேளாள சமூகத்தை சார்ந்த நம் பாட்டன் வெண்ணி காலாடி என்கிற அந்த வீரன், மாபெரும் வீரன். புலித்தேவன் தன்னுடைய மகன் இறந்து போறாரு, வெள்ளப்பாண்டி கவலைப்படல. தன் மனைவி இறந்து போறாங்க, புலித்தேவன் கவலைப்படல. தன்னுடைய மகள் இறந்து போறா, கவலைப்படல. ஆனால் எதற்குமே அழாத வீரன், எங்கேயுமே கவலைப்படாத வீரன், எதற்குமே அஞ்சாத ஒரு மாவீரன் நம் பாட்டன் புலித்தேவன். ஒரே ஒரு முறை கண் கலங்கினான் என்று புலித்தேவன் சிந்து பாடுகிறது. வெண்ணி காலாடி என்கிற அவனுடைய தளபதி இறந்து விட்டார் என்கிற செய்தி கேட்டவுடன் புலித்தேவன் தன் மடியிலே போட்டுக்கொண்டு என் தளபதியே வெண்ணி காலாடியே என்று கதறி ஒப்பாரி வைத்து அழுதான். என்றால் தேவரும் தேவேந்தரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதற்கு புலித்தேவன் சான்று. அதே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படையிலே ஒரு பக்கம் வெள்ளைய தேவன் என்கிற ஒரு தளபதி, இன்னொரு பக்கம் நம் பாட்டன் சுந்தர் லிங்கம் என்கிற தளபதி. சுந்தர் லிங்கமும் வெள்ளைய தேவனும் அண்ணன் தம்பியா நின்னா, தேவரும் தேவேந்திரரும் அண்ணன் தம்பியா நின்னா வெண்ணா. இன்னைக்கு நிக்கல. எப்ப நிக்கல? இதுவரைக்கும் நிக்கல. ஆனா முதல் முறையாக கயத்தாறுல தேவரும் தேவேந்திரரும் நாடாரும் கோணாரும் ஆசாரியும் பிள்ளமாரியும் முறையா சேர்ந்து நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். என்னடா, நான் ஒரு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் போது இப்படி வச்சா இப்படி மாத்த முடியாதா? நாங்க ஒரு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் போது அணில் வேட்டைக்கு போற மாதிரி ஆக்கியிருக்காங்க எங்களை. முதல் முறையாக ஒரு மாற்று அரசியலை உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பெண்களுக்கு 1000 ரூபாய், இந்த முறை 2000 ரூபாய். ஏன்? போன முறை இந்த முறை அதுக்கும் கிளம்பிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அதனால 2000 ரூபாய். அப்பா 2000, சித்தப்பா 2000, அப்பா 8000 ரூபாய் டோக்கனு, சித்தப்பாவும் கொடுத்தா அண்ணன் சும்மா இருப்பாரா? அதுவும் விஜய்னா சும்மா இருப்பாரா? அவரு நான் 2500 தருவேன், 1 பவுன் தங்கம் தருவேன்,
காஞ்சி பட்டு புடவை தருவேன். பிறக்கிற பிள்ளைக்கு அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல உங்க பொண்டாட்டி கோர்ட்ல சீரு கட்டிட்டு இருக்காங்க, அங்க போய் கொடுங்க. பெத்த பிள்ளை கோர்ட்ல நிக்குது, தாய்மாமன் சீர் அது வல்ல தேவை. 1000 2000 அண்ணன் சீரு சரி சிறப்பு. அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு அது வல்ல தேவை. 1000 2000 2500 இல்ல என் மக்களின் தேவை. படிக்க நல்ல பள்ளிக்கூடம், பார்க்க நல்ல வேலை, நிம்மதியாக வேலைக்கு போய்விட்டு திரும்புகிற விட்டு வெளியே போயிட்டு போன பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்கிறான். இதே விளாத்திகுளம் பக்கத்துல வேடநத்தம் கிராமத்துல 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி, தேர்வு எழுதி கொண்டிருந்த ஒரு மாணவி, இயற்கை கழிப்பதற்காக காட்டுக்குள்ளே போன ஒரு 12ஆம் வகுப்பு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறா. கொன்னவன் யாரான்னு பார்த்தா ஏற்கனவே 70 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ண வழக்குல குற்றவாளி என்ற ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு அயோக்கிய நாய் எப்படா வெளியே வந்தா? யார் அவனை வெளியே விட்டது? எவன்டா வெளியே விட்டது? மீம் போட்டா, ஸ்டாலின் எடுத்து மீம் போட்டா கைது பண்ணி 1 வருஷம் ஜெயிலுக்கு. எனக்கு 1 வருஷம் பெயில் கிடையாது, ஜாமீன் கிடையாது. சாதாரண யூடியூப்ல பேசுறா 1 வருஷம் கொண்டர் சட்டம். ஆனா பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணனா உச்ச நீதிமன்றத்துல தண்டனை பெற்றாலும் அவன் வெளியே வந்து இன்னொரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணானா என்னடா மயிர புடுங்கின ஆட்சி நடத்திருக்கீங்க? என்னடா நடத்திருக்கீங்க? என்ன ஆட்சி? கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி மது போதையில ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை, இங்க வேடநத்தத்துல பாலியல் வன்கொடுமை, 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை. என்னடா ஆட்சி? என்ன ஆட்சி? இந்த லட்சணத்துல ஸ்டாலின் தொடரட்டும், மயிர புடுங்கட்டும். ஸ்டாலின் தொடரட்டுமா? எவன் சொல்றான் ஸ்டாலின் தொடரட்டும்னு? நீங்க ஸ்டாலின் தொடரட்டும் என்றால் எதற்கு 2000? எதுக்கு 2500? எதுக்கு 8000 ரூபாய் டோக்கனு? நீங்க தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்கல்ல, சிறந்த ஆட்சி தானே, மக்கள் விரும்புற ஆட்சி தானே, திராவிட மாடல் ஆட்சி தானே, விடியல் ஆட்சி தானே, அப்புறம் எதற்காக மக்களுக்கு காசு கொடுக்குறீங்க? நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த மரியாதைக்குரிய கோயில்பட்டியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கருணாநிதி, நல்ல பேரை பாருங்க, கருணாநிதி. கருணாநிதினு பேர் வச்சதுனாலே கோயில்பட்டியில் கூடிய அந்த மார்க்கெட்டை மாற்றி தூர விட்டுட்டு அந்த மார்க்கெட்டில் பல கோடியை பார்த்துருக்கான் இந்த கருணாநிதி. கருணாநிதி பேர் வச்சவன் விளங்குவானா? அந்த கருணாநிதி. கருணாநிதிக்கு கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் கருணாநிதிக்கு கேட்கிறேன், நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம என் தம்பி பாண்டிய நீ வென்று காட்டுறா பாப்போம். பாப்போம். பணம் கொடுக்க மாட்டேன் சொல்லு. பெரும் மதிப்பிற்குரிய ஐயா, நாங்கள் மதிக்கிற ஐயா கடம்பூர் ராஜி 3 முறை ஜெயிச்சிருக்கேல்ல, அமைச்சர் தானே, ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம நாம் தமிழர் கட்சி கூட ஒட்டி கொட்டி நிக்க தயாரா? நீ கோல, நாங்க நிக்கிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? எங்க கொள்கை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்ற தெய்வ திருமகனார் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தினுடைய கோட்பாட்டுக்கு இணங்க நாங்கள் நிக்கிறோம். பணம் தர மாட்டோம், பணம் தர மாட்டோம். ஏன் இல்ல? இருந்தா தானே தருவாரு. வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம். சொல்ல இங்க நம்ம ஊரை சொல்லுவாங்கல்ல, சட்டில இருந்தாண்டா ஆப்பையில வரும். இல்ல, ஏன் இல்ல? அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல இனமும் நல்ல மனமும் இருந்தால் போதும் என்று நிற்கிறோம் நாங்கள். வேற என்ன தருவோம்? நாங்கள் வந்தால் கயத்தாரில் கடம்பூரில் அரசு உயர்நிலை பள்ளி இருக்கிறது, அரசு கலைக்கல்லூரியை கடம்பூர்ல கொண்டு வருவோம். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. எங்கிருந்து நேரம் கோயில்பட்டிக்கு போக வேண்டியிருக்கு. படிச்ச பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிடறான். அவன் இருக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்தை கல்லூரியை கொடுப்போம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வி. எதற்கு இணையான கல்வி? வேளம்மாளுக்கும் எஸ்ஆர்எம்முக்கும் இணையான கல்வியை நாம் தமிழர் கட்சி ஆட்சி கொடுக்கும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. மருத்துவம், அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம்.
கோயில்பட்டி அரசு மருத்துவமனைங்க, ஒரு அம்மா எக்ஸ்ரே எடுக்க போயிருக்கு. எக்ஸ்ரே எடுக்க போன உடனே A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்டான். எக்ஸ்ரேக்கு ஒரு சீட் இருக்குல்ல, அது என்ன, அதை நான் செலவு பண்ணிட்டேன். வடிவேல் சொல்லுவார்ல, நேற்று பிச்சைக்காரன் வசூல் பண்ணி அதை நான் செலவு பண்ணிட்டேன் பாருல, அது மாதிரி செலவு பண்ணிட்டேன். A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துருக்கேன். கோயில்பட்டி அரசு மருத்துவமனை சான்று இருக்கு. அரசு மருத்துவமனையின் தரம் இல்லாமல் மக்கள் இங்கிருந்து கொண்டு போய் மீனாட்சி மிஷனுக்கும் இங்கிருந்து அப்பல்லோவுக்கும் ஓடுறான். காசு இருக்கவன் அப்பல்லோக்கு போறான், காசு இருக்கவன் காவேரிக்கு போறான், காசு இருக்கவன் மீனாட்சி மிஷனுக்கு போறான். காசு இல்லாத என் ஆத்தாளும் அப்பனும் அக்காலும் தங்கச்சியும் எங்க போறது? சுடுகாட்டுக்கு போறதா? ஐயா ஸ்டாலின் பணக்காரர், பணம் இருக்கு காவேரி. அம்மா ஜெயலலிதா அப்பல்லோ, அண்ணன் விஜயகாந்த் உடம்பு சரியில்லை சிங்கப்பூர், ஐயா ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லை அமெரிக்கா, ஐயா ஸ்டாலினுக்கு சிகிச்சை காவேரி. ஆனால் நமக்கு சிகிச்சை சுடுகாடு. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல, மருத்துவ உபகரணங்கள் இல்ல, எந்த அடிப்படை வசதியும் இல்ல. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடர்கரட்டும். எப்படி தொடரும்? அப்ப எங்கள் தேர்தல் வாக்குறுதி என்பது ஆரம்ப காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவமனை, கிராமத்திலேயே சுகாதாரமான மருத்துவமனை உருவாக்கும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னங்க? அடிப்படை தேவை என்ன? இங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம சோறு தண்ணிக்குள்ளாம கூட வளர்ந்துடலாம், ஆனா அடிப்படை தேவை இல்லாம இருக்க முடியாது. சோறு தண்ணி இல்லாம இருந்தலாமா? அடிப்படை தேவை இல்லாம இருக்க. அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் வித்தியாசம் தெரியல. யாரு? நம்ம பக்கா மாசு அது சொல்றாப்ல, சோறு தண்ணி இல்லாம இருந்துடலாம், ஆனா அடிப்படை தேவை இல்லாம இருக்க முடியாது. இப்ப சோறு தண்ணி இல்ல, சரி, வீட்டை கட்டியாச்சு, கழிவறையை கட்டியாச்சு, ரோடு போட்டாச்சு, பஸ் ஸ்டாண்டு கட்டியாச்சு, பாத்ரூம் வச்சாச்சு, பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, கல்லூரி வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. அடிப்படை தேவை. ஒரு ஊருக்கு நூலகம் கட்டியாச்சு, உடற்பயிற்சி கூடம் கட்டியாச்சு, நெல் பதனிடும் கூடம் கட்டியாச்சு, எல்லாம் வச்சாச்சு, மின்சாரம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, மரங்களை வச்சாச்சு, குளத்தை வெட்டியாச்சு, தண்ணி நிறைஞ்சிச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சோறு இல்லாம பீஸா சாப்பிடுவீங்களா? ஒருத்தன் சொல்றாங்க, ஒரு கட்சியின் தலைவன், சோறு தண்ணி இல்லாம கூட நம்ம வாழ்ந்துடலாங்க, ஆனா அடிப்படை தேவை இல்லாம இருக்க முடியாதுங்க. இந்த திமுக ஆட்சி அடிப்படை தேவை செஞ்சு தரலங்க. அடிப்படை தேவை என்பது வேறு, அத்தியாவசிய தேவை என்பது வேறு. அதுவே தெரியாத ஒரு தற்குறி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து நிக்குது. திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் ரொம்ப தூய சக்தி. ஏன் நீங்க தூய சக்தி? நான் 36 வருஷமா 69 படம் நடிச்சிருக்கேன், அதனால நான் தூய சக்தி. 69 படம் நடிச்சதுனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நன்றி கடன் பண்ண வந்திருக்கேன். நான் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வசதியும் விட்டுட்டு, நான் எல்லாத்தையும் திறந்துட்டு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். வரும்போது எதுல வந்தேன்? சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தேன். நான் வசதியான வாழ்க்கையை உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன். வரும்போது எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீ வரும்போது எதுல வந்த? நான் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்தேன். நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன? 600 கோடி. உன்னை எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறேன். உன் வீடு எத்தனை? 10 வீடு. நான் எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறேன். ரியல் எஸ்டேட் நிறுவனம் வச்சு நீ புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அப்படி என்னடா இவன் வீடை விடல, 10 வீடு, 10 காரு, கேரவன் 6 கோடி, சேட்டல் ஃபிளைட்டு, 600 கோடி பேங்க் பேலன்ஸ். என்னடா விட்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கான். நான் கூட ரொம்ப நேரமா யோசிச்சு மண்டையில இந்த பக்கம் முடி போன ஏறிச்சு. என்னடா இது, ஒரு 200 கோடி கொட்டி போச்சு, யோசிக்க முடியலையே. என்னத்தை விட்டு வந்தாப்புல? விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, யாரு விட்டுட்டு வந்தா? யார் விட்டுட்டு வந்தா? மிகப்பெரிய பணக்கார குடும்பம், சேதுபதியினுடைய ராமநாதபுர சீமையில ஒரு ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன், பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி மைனர் போல செயினை போட்டிக் கொண்டு திரிய வேண்டிய ஒரு மகன், கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று சொகுசாக வாழ வேண்டிய ஒரு மகன், 17 கிராமத்துக்கு சொந்தக்காரன், 17 கிராமத்தின் சொத்துக்களை பிரிச்சு தேவேந்திர குல வேளாளர், ஆசாரி, பிள்ளம்மார், தேவர் என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்துவிட்டு, தான் மக்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் பகட்டு வாழ்க்கை வாழ ஆசைப்படவில்லை என்று சொல்லி கடைசி வரைக்கும் காவி வேட்டி கட்டி சுபாஷ் சந்திரபோஸ் அங்கே அழைத்த பொழுது இங்கே பேசி பேசி ஆட்களை அனுப்பி இந்திய தேசிய ராணுவத்திற்கு தன்னுடைய வீரமிக்க பேச்சினால தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய இரு கண்கள் என்று முழங்கி சாதி
கெட்டவனை சாதி பயன்படுத்தும், நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும். என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது, என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று முழங்கியவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு நாசமாய் போய்விடும் என்று முழங்கியவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும், சாதிய எண்ணம் கொண்டவன், சாமியை கூட வழிபட தகுதியற்றவன். ஒரு கை உயர்ந்தது ஒரு கை தாழ்ந்தது என்று சொல்லாதீர்கள், இரண்டு கையும் சேர்த்துத்தான் சாமியை கூட வழிபடுகிறோம். கும்பிடுகிற உயர்ந்த உழைக்கிற கை தாழ்ந்து என்று சொல்லாதீர்கள் என்று முழங்கிய நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை விட நீங்க இழந்துட்டீங்களா? மதுரை பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக போராடி தேவர்களுக்காக போராடல, அகமுடையாருக்கு போராடல, கல்லருக்கு போராடல, மறவருக்கு போராடல, மதுரை பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக போராடி வெள்ளைக்காரன் ஆட்சியிலே அன்பிற்குரிய மக்களே, வெள்ளைக்காரன் வாய் பூட்டி சட்டத்தை போடுறான். இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தான், ஒன்னு பால கங்காதர திலகர், இன்னொன்னு தாத்தா முத்துராமலிங்க தேவர். ரெண்டு பேருக்கும் போடுறான். வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்ட போதும் இங்கிருந்து மத்திய பிரதேசம் தாமோ சிறை, அன்னைக்கு மின்சாரம் கிடையாது, மின் விசிறி கிடையாது, கழிவறை கிடையாது. பெரும் பணக்கார குடும்பம், பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் மத்திய பிரதேச தாமோ சிறையில் அங்க போய் அந்த கழிவறை வெறும் 10க்கு 10 அறையில் ஒரு ஓரத்தில் மண் சட்டி வச்சிருவான். காலையில் 6 மணிக்கு திறந்து விடுவான், மாலை 6 மணிக்கு மூடிடுவான். 6 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த மண் சட்டியில தான் மலம் கழிக்கணும், அந்த மண் சட்டி தான் சிறுநீர் கழிக்கணும். தேவர்னு பெருமையா பேசினா பத்தாது, தேவர் வாழ்ந்த வாழ்க்கையை படிக்கணும். அந்த தேவர் அந்த கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் மத்திய பிரதேசம் தாமோ சிறையில இருட்டு சிறையில இருந்ததால் அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டது. மறவனாக பிறந்த ஒருத்தன் அசைவமே சாப்பிடாம வாழ்ந்தான்னா அது நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். ஏன் மண்ணை நேசிச்சான், மக்கள் நேசிச்சான். நான் சாதி சங்கத்துக்கு தலைவனாக வாங்கன்னு கூட்ட போது, நான் பெரிய கடல், என்னைய குட்டையில அடைக்காதீங்கன்னு சொன்ன ஒரே தலைவன் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் இழந்து வந்தாரு, எல்லாத்தையும் இழந்தார். அதுபோல விஜய் இழந்து வந்தீங்களா? வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது வெள்ளைக்காரனை வீழ்த்தணும்னா அவனுடைய பொருளாதாரத்துல கை வைக்கணும்னு இன்னைக்கு இல்ல, இதே கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி எட்டயபுரத்துல பிறந்த, ஓட்டப்பிடாரத்துல பிறந்த வக்கீல் குடும்பம். யாரு? தாத்தா வக்கீலு, அப்பா வக்கீலு, சித்தப்பா வக்கீலு, அவரும் வக்கீலு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பாண்டி வக்கீலு, இன்னைக்கு இருக்கிற வக்கீல். அன்னைக்கு 1904 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கின வக்கீல் குடும்பத்தில் பிறந்து தன் சொத்துக்களை எல்லாம் வெள்ளக்காரனை வீழ்த்தவுக்காக கப்பலை கட்டி கோவை சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தானே நம் பாட்டன் வாவு சிதம்பரம் இல்லை. அவனை விட நீ பெருசா இறந்துட்டியா? அந்த செக்கை இழத்து செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று பேர் மட்டும் இல்ல, இதே கோவில்பட்டில கடைசி காலகட்டத்தில் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த வாவு சிதம்பரம் பிள்ளை கடைசி காலத்தில் கோவில்பட்டில மண்ணெண்ணெய் வித்து செத்து போனாரு. மண்ணெண்ணெய் வித்து. அதை விட நீங்க இழந்துட்டீங்களா? அதை விட நீங்க வழிதாங்கி வந்தீங்களா? என்னத்தை நீங்க இழந்தீங்க? எதை நீங்கள்? எத்தனை முன்னோர்கள்? இன்னைக்கு திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, 10 பரிவாடல், சங்க இலக்கியங்கள் எல்லா பக்கமும் கிடைக்கிறது என்றால் அந்த சங்க இலக்கியங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை பாண்டிய மன்னா வச்சான்னு படிச்சிருக்கிறோம். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி திருக்குறளையும் சங்க இலக்கியங்களையும் மீட்டு கொண்டு வந்து அதற்கு தன் சொத்த பூரா வித்து ஒருத்தன் கொடுத்தாரு. பாலவனத்தம் ஜமீன்தார் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவரை விட நீ இந்த நாட்டுக்கு என்னடா இழந்துட்ட? என்ன இழந்துட்ட? நெய்வேலியிலே தன் நிலத்துக்கு கீழே இத்தனோண்டு கரித்துண்டு கிடைத்த பொழுது அந்த கரித்துண்டை கொண்டு போய் அன்றைய முதலமைச்சர் கிங் மேக்கர் இந்த மண்ணினுடைய நேர்மையான ஆட்சியை கொடுத்த தாத்தா கர்ம வீரர் காமராஜர்ட்ட கொண்டு போய் அந்த கரித்துண்டை கொடுத்த பொழுது அந்த கரித்துண்டை பார்த்து காமராஜர் நேரிட்டு கொடுக்க, நேரு அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு இது நிலக்கரி என்று தெரிந்தவுடன் தன்னுடைய 1500 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு அப்படியே ஒப்படைத்து இன்னைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கிறதே அந்த சுரங்கத்துக்கான இடத்தை கொடுத்தாரே ஜம்புலிங்க முதலியார். அவரை விட விஜய் இந்த நாட்டுக்கு நீ என்னடா இழந்துட்ட? என்ன இழந்துட்ட? மிகப்பெரிய வணிக குடும்பத்திலே, பணக்கார குடும்பத்திலே பிறந்த ஒருத்தர் கடைசி வரைக்கும் நான் இன்ன சாதின்னே சொல்லாத ஒரு தலைவன். 1948ஆம் ஆண்டு இதே நாங்குநேரி பக்கத்துல தன் சமூகத்தை சார்ந்த முதலாளிகளே நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்து உழைக்கிற தேவேந்திரர், உழைக்கிற பறையர்,
உழைக்கிற சமூகத்திற்கு கொடுக்க மறுத்த பொழுது அந்த நெல் மூட்டைகளை அந்த முதலாளியிடம் மிரட்டி அந்த முதலாளி அடிபடியை வைத்து போராடி தன் சகாக்களோடு சென்று நெல்லை மீட்டு உழைக்கிற மக்களுக்கு கொடுத்து கூலி மரக்கால் என்கிற அந்த பொய் மரக்காலை உடைத்து எரிந்து அன்றைக்கு வெள்ளக்காரனுடைய அன்னைக்கு காவல்துறை கைது செய்து நீங்கள் உங்கள் கூட்டாளிகளை மட்டும் காட்டிக் கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது கூட்டாளியை காட்டிக் கொடுக்கலங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் தன்னுடைய சுருட்டை வச்சு ஒவ்வொரு மீசியா பொசுக்கிய பொழுது 18 வயசு அந்த மகன் வலிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு சாகிற வரைக்கும் மீசையே வைக்காம காமராஜர் போல நேர்மையாக வாழ்ந்து அரசு கொடுத்த 10 லட்சத்தை அரசுக்கே கொடுத்து கட்சி கொடுத்த 1 கோடியை கட்சிக்கே கொடுத்து வாழ்நாள் முழுக்க 80 வருஷம் பொது வாழ்க்கையில நேர்மையாக வாழ்ந்து போன மாசம் செத்து போனார் எங்கள் தாத்தா நல்லகண்ணு. அவரை விட நல்லகண்ணுவை விட நாட்டுக்கு நீ தியாகம் பண்ணிட்டியா? 7 வருஷம் ஜெயிலு. நெல்லை சதி வழக்கிலே நம் தாத்தா நல்லகண்ணுவிற்கு 7 வருஷம் ஜெயிலு. முத்துராமலிங்க தேவர் 9 வருஷம் ஜெயிலு. காமராஜர் 9 வருஷம் ஜெயிலு. வாவு சிதம்பரம் 6 வருஷம் ஜெயிலு. ஜெயில கிடந்து செதஞ்சி மக்களுக்காக உழைச்ச இந்த தாத்தாக்களை விட நீ என்னடா பண்ணிட்ட? என்னடா பண்ணிட்ட நீ? அவர்களுக்கு பிறகு ஒரே ஒரு தலைவன் மக்களுக்காக ஊழல் செஞ்சிட்டு இல்ல, மக்களுக்காக என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாசம் ஜெயிலு. பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறை. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு பிரபாகரன் சொந்த அண்ணன் கேட்டோன்னே, இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் தமிழன் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று நீதிபதியிட்ட கேட்ட தலைவன் தொடர்ச்சியாக 2009 இருந்து 2010 வரை வேலூர் சிறை, மதுரை சிறை, கடலூர் சிறை, பாண்டிச்சேரி சிறை என்று 1 வருஷம் கொடும் சிறையிலிருந்து மக்களுக்காக தன் வருமானத்தை இழந்து இனமானம் காக்க வந்த தலைவன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு, வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்த எங்க அண்ணன் சீமானை விட நீ என்னப்பா இழந்துட்ட? என்ன இழந்துட்ட? வழிதாங்கி வந்திருக்கோம். எங்களை விட நீ வழிதாங்கிட்டியா? கொத்து கொத்தாக நாங்கள் ஒரே மொழி பேசக்கூடிய கூட்டம் கூப்பிடுகிற தூரத்தில் ஈழ தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்தாக சாகப்பட்டாங்களே, கொல்லப்பட்டாங்களே. அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட போலாம் புள்ள வில்லாலா. இங்க மீனவர்களுக்காக சீமான் போராடும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கொக்க கோலா அப்புறம் ஒன்று கலருடா, என் அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த. மீனவர்கள் பட்ட வழியை விட, ஈழ தமிழர்கள் பட்ட வழியை விட எங்களுடைய நிலம் நாசமாகிறது. இந்த ஊருக்கு பெண் எடுத்து பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த ஊரிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் புற்றுநோயோடு பிறக்கிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது. என் நிலம் நீர் காற்று எல்லாம் மாசடைந்து விட்டது என்பதற்காக உரிமை குரல் எழுப்பி தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் போராட்டத்திலே 100 நாட்கள் போராடி 13 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அந்த 13 தமிழர்களை விட விஜய் நீங்க வழிதாங்கிட்டீங்களா? அதை விட வேதனை உங்களுக்கு இருக்கா? என்னடா வலி உனக்கு? என்ன வலி? பிரசவ வலியா? என்ன வலி? தன்னை பார்க்க வந்த ரசிகன் கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் பொழுது 2.5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, ஒரு தாய்க்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. அந்த தாய் 2.5 வயசு குழந்தையை பரிது வைத்து விட்டு அவள் கதறி அழுது அந்த ஓலம் உன் காதுல கேட்கல. பார்வை மாற்றுத்திறன் குறைபாடு உள்ள கண் தெரியாத ஒரு தாய் பிறந்ததிலிருந்து தன் பிள்ளைய பார்க்கவே இல்லை. அவள் அழுகிறா, என் மகனே நீ செத்து போயிட்ட, நீ எப்படா இருப்பன்னு அழுறா. அந்த தாயை பார்க்காத நாய் நீ என்னடா மக்களுக்காக இழந்த? என்ன இழந்த? 41 பேர் சாவல, கரூர் வந்து ஓடி போயிட்டு இப்ப வந்து நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்களுக்கு உண்மையை பேசுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். அபிடேவிட்ல பொய். பெரம்பூர்ல 52 வயசு, திருச்சியில 51 வயசு. பெரம்பூர்ல பார்த்தா சொத்து மதிப்புல 6 கோடி கம்மியா இருக்கு, திருச்சியில 6 கோடி அதிகமா இருக்கு. பெரம்பூர்ல வழக்க காட்டுல, இங்க வழக்க காட்டுறாப்ல. நாங்க உண்மையா வந்திருக்கிறோம்,
எங்களுக்கு தூய்மையான கரங்கள், நாங்க தப்பு செய்ய மாட்டோம். யாரு? 106 வேட்பாளர் திமுக பாஜக கலந்து எடுத்து போட்டிருக்கேன். நேத்து வரைக்கும் அதிமுக இருந்தவர் இன்னைக்கு தாவேக வேட்பாளர், அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு? நேத்து வரைக்கும் பிஜேபி இருந்தவர் இன்னைக்கு தாவேக வேட்பாளர், அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு? நேத்து வரைக்கும் ஆர்எஸ்எஸ், இன்னைக்கு தாவேக. அங்க பேராவூரணி வேட்பாளர் மேல கஞ்சா வழக்கு, பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல பாலியல் வழக்கு, ஆர்கே நகர் வேட்பாளர் மேல அடிதடி வழக்கு, வில்லிவாக்கம் வேட்பாளர் மேல ஒரு வில்லங்கமான வழக்கு. இங்க திருநெல்வேலியில கல்குவாரி முதலாளிக்கு சீட்டு. நாடு முழுக்க கல்குவாரி அல்றவன், கஞ்சா விற்கிறவன், பாலியல் வன்கொடுமை பண்றவன், எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்து விட்டு நாங்க நல்லது பண்ண வந்திருக்கோம். அதுலயும் மாடுலேஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாலின் சாரா, இந்த விஜயா, அந்த டிஎம்கேவா, இந்த டிவிகேவா, மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, ரெண்டு பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எந்த உருட்டினாலும் 2 பேர் தான் போட்டி. அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இந்த நடிப்பை சினிமால கொடுத்திருந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்கும். அப்ப இப்படி ரசிக கூட்டம், எந்த கொள்கையும் இல்லாம, எந்த கோட்பாடும் இல்லாம, எந்த லட்சியமும் இல்லாம, எந்த இலக்கும் இல்லாம ஒரு ரசிக கூட்டம். இது ரசிக கூட்டம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை மாலை 8:45 மணி, ஞாயிற்றுக்கிழமை மாலை 8:45 மணி ஒரு சாதாரண பேரூராட்சி கயத்தாறு, இந்த கயத்தாறுல காசு கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது ஒருத்தர் சொல்லு. கடம்பூர் ராஜ் ப்ரோ, ஹலோ ப்ரோ ராஜு ப்ரோ கூட்டுறீங்களா? நிதி கருணாநிதி லேடன் பேசுறியா? பின் லேடன் கருணாநிதி ப்ரோ பண்ணிடுங்களா? சேர்மன் பண்ணிடுங்களா? முடியுமா உங்களால? யாருக்கு கூடும்? பிரபாகரன் பிள்ளைகள் சீமானுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் கூடும். ஏன்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற லட்சியத்தோடு அவன் கூடி நிற்கிறவன் தேவராக, தேவேந்திராக, நாடாராக, கோணாராக, பிள்ளையாக, முதலியாக, ஆசாரியாக, பண்டாரமா கூடியிருக்கான். இல்லை, தமிழன் என்ற திமிரோடு கூடியிருக்கிறான். யாரை காட்டுங்க பாப்போம். ஒரு கட்சியின் கூட்டத்தில் மது வாடை இல்லாத ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். ஒரு கட்சி கூட்டத்தில் வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பா போறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். என்னங்க 70 வருஷமா மாறி ஆண்டு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, திமுகவோட தேர்தல் அறிக்கை நம்ம கண்டியில் வச்சுட்டா, எடுத்து ஆனந்து எட்டோடா தேர்தலுக்கு வண்டியில் இருக்கு. போன தடவை திமுக தேர்தலுக்கு 524 பக்கம். சரி, இந்த தடவை ரொம்ப டெவலப் பண்ணணும்னு நாட எப்படியும் ஒரு 1000 பக்கத்துக்கு போட்டிருப்பாங்கன்னு நானும் அவசரமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு லேமினேஷன் பண்ணி பைண்டிங் பண்ணி பார்த்தா 94 பக்கம். என்ன சுருங்கிருச்சு? ஆட்சி சுருங்கிருச்சு, அதனால தேர்தல் அறிக்கையும் சுருங்கிருச்சு. முடிச்சுட்டாங்க கதையை. இந்த அறிக்கையில் எதுவுமே இல்லைங்க. அதாவது நான் இந்த பக்கம் திருப்பும் போது நீ இந்த பக்கம் திருப்பணும், நீ இந்த பக்கம் திருப்பும் போது நான் இந்த பக்கம் திருப்பேன். ஈயம் பூசணமா இருக்கணும், ஈயம் பூசாதமா இருக்கணும். 1977 தேர்தல் அறிக்கையில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? கச்சத்தீவை மீட்க உறுதியாக பாடுபடுவோம். 1988 திமுக தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம். 1996 திமுக தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவை மீட்போம். 2011 திமுக தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவு. 2021 திமுக தேர்தல் அறிக்கை, கச்ச. 2024 திமுக தேர்தல் அறிக்கை, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படுங்கிற மாதிரி கச்சத்தீவை மீட்க உறுதியா பாடுபடுவோம், கச்சத்தீவுக்கு மீட்க பாடுபடுவோம், கச்சத்தீவுக்கு பாடுபடுவோம். கச்சத்தீவு கட்சி அடுத்தால காதா இருக்கும். முடிச்சாங்க கதையை. அவள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். 2016 சொன்ன உடனே குடி மக்கள் ஓட்டு போடல. நீ டாஸ்மாக மூட்டுறியா, ஓட்டு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2021 டாஸ்மாகை படிப்படியா மூடுவோம். இந்த தடவை நான் அலசி ஆராய்ச்சி இந்த ஒரு படத்துல சிவாஜி கணேசன் வந்து ஒரு இதை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அது மாதிரி லென்ஸை வச்சு நானும் துளாவி பார்க்குறேன். ஏதாவது ஒரு டாஸ்மாக் இருக்குன்னு எங்கேயுமே இல்லை. ஏன்? டாஸ்மாக்ல ஒண்ணுதான் இந்த திமுக அரசு பாஸ் மார்க் வந்துருச்சு. பேக்ல இருக்குண்டா இல்லையா?
போன வட்டம் உள்ளதுலடா. சரி, போகும்போது 2 அடி அடிச்சுட்டு போவோம். நீங்க வேணா படிச்சு பாருங்க, படிச்ச பிள்ளைங்க நீங்க படிச்சு பாருங்க. திமுகவுடைய 2021 தேர்தல் அறிக்கை எடுத்தவன் என்ன தெரியுமில்ல, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். வலியுறுத்த மாட்டாங்க, வற்புறுத்துவோம். எப்படி? ஒரு படத்துல வடிவேல் வந்து பணம் வாங்கியிருப்பாப்ல, கடன் வாங்கியிருப்பாப்ல. கடனை கேட்க அவர் வந்துருவாப்ல, நம்மாளு மீச வந்த உடனே வடிவேலு, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்தறுத்து கரகரகரன்னு கடல்ல போட்டு தெரியும் என் தெய்வமே, என் கடவுளே, பேசுவனா அப்படிம்பாரு. அதே மாதிரி டெல்லிக்கு ஸ்டாலின் சார் போகும்போதெல்லாம், ஸ்டாலின் ஐயா போகும்போதெல்லாம் இவங்க ஒரு உடன்பிறப்புகள் திமுக காரங்க டெல்லிக்கு போயிருக்காரு. நம்ம ஆளு ஸ்டாலின் அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி அப்படிம்பாங்க. அவர் அங்க போய் உட்காந்துட்டு, உன்னை எதிர்த்து பேசுனா ரெய்டு விட்டு என் மருமகனை கைது பண்ணிடுவேன்னு தெரியும் என் தெய்வமே, என் கடவுளே, பேசுவனா? ஏய், ரெய்டு விட்டு பாருன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இங்க இவங்க. உன்னை எதிர்த்து பேசுனா அதிமுகவை சல்லி சல்லியா உடைச்ச மாதிரி என் கட்சியும் உடைச்சிருவேன்னு தெரியும் தெய்வமே, என் மோடிய, என் அமித்ஷாவே, இதுக்கு மேல ஒரு தடவை நீ ரெய்ட விட்ட காலில் விழுந்துருவேன் என் கடவுளே, காலை வெட்டிடுவேன்னு பேசிட்டு இருக்காரா இங்க இவங்க ஊபிஸ். அங்க அவரு, உங்களுக்கு கருப்பு கொடி பிடிக்குங்கிற, கருப்பு கொடை பிடிக்காதுன்னு வெள்ளை கொடை பிடிச்சனே, செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சுட்டியே என் தெய்வமே, விளங்குவையா, நாசமா பேருவே. அங்க அவங்க, இங்க இவரு செந்தில் பாலாஜி பிடிச்ச மாதிரி உதயநிதியை மட்டும் பிடிச்சு பாருங்க வேற மாதிரி ஆயிரம் பேசிட்டு இருக்காரா இவங்க. அங்க டீலிங்க வேற. மோடிக்கு பிடிக்காதுன்னு வெள்ளக்கொடை பிடிச்சுட்டு பாசிச பாஜக, சனாதன எதிரி பாஜக, மோடியை விடமாட்டோம். இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை இல்ல, திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டையா. ஆமா, முதலாம் பாணிப்பட்டு போருக்கு போறாரு டெல்லிக்கு. ஒரு பாபரு பாணிப்பட்டு போரில் போய் சண்டையை போட்டு அப்படியே அவுரங்க பார்த்து சிலரா பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சி. கொடுமை கொடுமை கொடுமை. ஒரு முதலமைச்சருங்க தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு, உண்மையிலே நான் ரொம்ப அப்செட்டுங்க 2 நாளா. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதியின் மகன், 70 வருஷ திமுக, 50 வருஷமா ஆட்சி பண்றாங்க. திமுகவோட தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலினுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். அவர் கையில் எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 10,000 ரூபாய். நம்புங்க நீங்க 10,000 ரூபாய். அடுத்த முறை கயத்தாருக்கு அவர் ஓட்டு கேட்டு வந்தா கயத்தார் மக்கள் ஆளுக்கு 5-10 போட்டு ஒரு 50,000 ரூபாய் கழிச்சல கொடுத்து விடுங்க. பாவம், புள்ள ரொம்ப கஷ்டப்படுது, காசு இல்ல, காசு இல்ல. கேட்கிறவன் கேனைனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு முதலமைச்சர் கையில வெறும் 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை போடுறாரு, அபிடவிட் போடுறாரு. அதையும் 50 வருஷம் எங்களுக்கு கருணாநிதி குடும்பம் தான் சரியா இருக்கும், உதயசூரியன் தான் சரியா இருக்கும், திமுக தான் இன்னும் வரும், வரட்டும், வந்து மொத்த மலையை உடைச்சு விக்கட்டும், மொத்த ஆத்தையும் அள்ளி திங்கட்டும், கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் எல்லாம் பண்ணட்டும், நாடு நாசமா போகட்டும் போகட்டும். நீங்க திமுக போடுங்க, இல்ல அதிமுக போடுங்க, எதுக்கும் போடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஓட்டு பிச்சைலாம் எடுக்க மாட்டோம். விழுந்து கும்பிட்டு ஐயா சாமி எசமா தோற எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் இல்ல. மான தமிழ எங்களுக்கு ஓட்டு போடுவான். திமுறா அடிக்கிறோம், திமுறா ஓட்டு கட்டு பார்த்துக்கிற திமுறா. அண்ணே ஓட்டு போடுனேன் தம்பி, ஓட்டு போடு தம்பி. அம்மா நீங்க ஓட்டு போடுங்க, இப்படி கேட்டு பார்த்து நாங்க கேட்போம். அம்மா நீங்க விவசாயிக்கு தான் போடணும், அண்ணாச்சி மைக் செட்டுக்காரரு நீங்க விவசாயிக்கு தான் போடணும், போலீஸ்காரண்ணே நீங்க விவசாயிக்கு தான் போடணும். ஏன்? நீங்க போட்டாத்தான் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணும்னா விவசாயிக்கு போடு. நாடு நாசமா போடுமா, நீ உதயசூரனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, மொட்டலைக்கு போடு, தாமரைக்கு போடு, எதுக்கும் போடு. பெரியார் தாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம், பெரியார் தாங்க எங்களுக்கு எல்லாமே, பெரியார் தாங்க எங்களை படிக்க வச்சாரு அப்படின்னா நீங்க உதயசூரனுக்கு போடுங்க. பெரியார் படிக்க வைத்தார் என்றால் உதயசூரனுக்கு போடுங்க. இல்லை, விருதுநகரில் பிறந்த தங்கம் எங்களுடைய கர்ம வீரன் காமராஜர் எங்கள் தாத்தா படிக்க வச்சார் என்றால் நீங்கள் விவசாயிக்கு போடுங்க. எங்களுக்கு பெரியார் அண்ணாதாங்க பெரிய தலைவர் என்றால் நீங்க உதயசூரியனுக்கு போடுங்க. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் வாவுசியும் கக்கனும் ஜீவானந்தும் சிங்கார வேலரும் முத்துராமலிங்க தேவரும் எங்களுக்கு இமானுவேல் சேகரனாரும் எங்கள் முன்னோர்கள் என்றால் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. உங்களுடைய மலைகள் பூரா உடைச்சி கேரளாவுக்கு அள்ளிட்டு போகணுமா, உதயசூரியன் சின்னத்துல போடுங்க. உங்க மலைகள் பாதுகாக்கப்படணுமா, விவசாய சின்னத்துல போடுங்க.
உங்களுக்கு தாமிரபரணியை பெப்சி கோகோ கோலா கொடுத்தது போல தமிழ்நாட்டுடைய எல்லா தண்ணியும் தனியார் முதலாளிக்கு விற்கப்படணுமா? நீங்க உதய சூரியனுக்கு போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்க. உங்களுக்கு தூய்மையான குடிநீர் இலவசமா வீட்டுக்கு வீடு கிடைக்கணுமா? நீங்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நீங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்லூரியில கட்டணம் கட்டி கல்வி கடன் வாங்கி படிக்கணுமா? நீங்க தயவு செய்து உதய சூரிய ரெட்டலைக்கு போடுங்க. கல்வியை இலவசமா படிக்கணுமா? விவசாய சின்னத்துல போடுங்க. நீங்க அப்பல்லோல மீனாட்சி மிஷன்ல காசு கொடுத்து மருத்துவம் பார்க்கணுமா? உதய சூரியன் சின்னத்திலையும் ரெட்டலையிலையும் போடுங்க. நீங்க இலவச மருத்துவம் பார்க்கணும்னா நீங்க விவசாய சின்னத்துல போடுங்க. உங்களுக்கு கருப்பட்டி சாப்பிடணும்னா விவசாயிக்கு போடு. இந்த சீனியை சாப்பிட்டு சாப்பிடணும்னா நீ உதயசூரியன்ல போடு. அவ்வளவுதான். இதுக்கு மேல கொள்கையும் விளக்க முடியாது, ஒன்னத்தையும் விளக்க முடியாது. மொத்தமா முடிச்சிட்டாங்க நாட்டை. விழிச்சுக்கோங்க. இல்லை, நாங்க சாதியாத்தம் போடுவோம், நாங்க மதமாத்தம் போடுவோம், நாங்க ரசிகனாத்தம் போடுவோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இந்த நாடு மாறாது. மாறி மாறி 2 பேரும் ஆண்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அடுத்த ஒரு ஆளு வந்துட்டே இருப்பாங்க. வருவாங்க, வரிசையா வருவாங்க. வரிசையா வந்து 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 நாட்டை கொள்ளையடித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். நடிகன் வருவான். நடிகன் நாடாளுன்னு கனவு. இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் வராரு. நாளைக்கு இன்னொருத்தர் 4 படம் நடிப்பாரு. 4 படம் நடிச்சோன்னா 4 பஞ்சு, 4 பஞ்சு பேசணும், 4 ஃபைட்டு, 4 டான்ஸு, 4 கிஸ் சீனு வச்சோடனே வா வாட்டர் ரொமான்ஸ், வா லவ்லி. என்னமா ஃபைட் பண்ணுறாப்புல? அவரை மாதிரி டான்ஸ் ஆடுவாரா சீமான்? அவரை மாதிரி பாட்டு பாடுவாரா சீமான்? அவரை மாதிரி நல்லா பஞ்ச் பேசுவாரா? அவரை மாதிரி ஃபைட் பண்ணுவாரா? அவர் சினிமாவில் என்னமா பேசியிருக்காரு? இங்கே ஏன்டா சாதியை ஒழிக்க மாட்டாரு, இங்கேண்டா சாதி பிரச்சனை பேச மாட்டாரு, அம்பேத்கர் கொள்கை தலைவர் வச்சிருக்காரு, கவின் ஆணவ படுகொலைக்கு வாயை துறக்கலன்னு கேட்டா, சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேர புள்ள அப்படின்னு அன்னைக்கே பாடிட்டாருங்கிறான். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்திரு படத்துல பாடிட்டாங்களாம். எல்லாத்துக்கும் படம், படத்துக்கு பிறந்த பயிலுக. சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டரு, டான்ஸரு, சிங்கரு, டைரக்டரு, ப்ரொடியூசரு, எடிட்டரு, கேமராமேன், இவ்வளோ டீம் இருக்கு. 250 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுப்பான். ஒரு காட்சியை, ஒரு சின்ன சீன் எடுப்பான். அந்த சீன் எடுக்கிறத நீ பார்த்தனா சீன் உனக்கு போயிடும். திரைப்படத்தில் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய நடிகன் நிஜத்துக்கு வந்த உடனே தடுமாறிட்டான். இந்த பக்கம் துண்டி சீட்ல இருந்து காவிரி பிரச்சனை எடுக்கிறான், பேண்டு பாக்கெட்ல இருந்து முல்லை பெரியார் எடுக்கிறான், முன்பக்கத்துல இருந்து மக்கள் பிரச்சனைய மனசுல மக்கள் பிரச்சனைய மனசுல இருந்து பேச முடியல. நேற்று பாண்டிச்சேரியில கூட்டம். மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் போயிருக்காரு. போய் திருப்பிக்கிட்டு இருக்காப்ல பேப்பரை. 10 நிமிஷம் பேச்சு, 10 நிமிஷத்துக்கும் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலங்கிற மாதிரி குனிஞ்சு நிற்கிறாப்ல. பாண்டிச்சேரியில் என்ன பிரச்சனை என்றால், ரொம்ப காலமாக அவர்கள் தனி மாநிலம் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். அந்த பாண்டிச்சேரிக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற என்ஆர் காங்கிரசும் சரியில்லை. திமுகவும் காங்கிரசும் களவாணி கூட்டணி போட்டிருக்கிறது. ஆகவே பாண்டிச்சேரி மக்களே சாப்பிட்டீங்களா? நம்ம டைரக்டா நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துருவோம். பாண்டிச்சேரியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரியில் என்ன பிரச்சனைனா, பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் தம்பி இது அரசியல் தம்பி, இது சினிமா இல்ல. கீழே உட்கார்ந்து ஒருத்தர் இது வச்சிருப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் வாசிட்டு இருப்பாரு. சார் இப்போ நீங்க வர்றீங்க சார், வந்து அப்படி நிக்கிறீங்க சார், நின்ன உடனே எதிரியை பார்த்து சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடிலாம் கிடையாது சார் அப்படின்னு பேசுறீங்க சார். சாமி கிட்ட முன்னாடி தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடி, சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடி. இப்போ பேர்ல டேக் ஓகே. சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்ல. சார் இப்போ நீங்கள் உங்கள் டைலாக் சார், ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சு நானே கேட்குறேன், ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சு நான் அவர் போலாம் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச சார் கட் 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 இப்படி இல்லை சார், இப்படி ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படி பண்ணு. டேக் ஓகே. இது சினிமா. நிஜத்தில் அப்படி இல்லை. உலக வரலாறு பேசணும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? ஈரான் பிரச்சனை ஏன் இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு பேசணும். முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, கனிமவள பிரச்சனை, இயற்கை வள பிரச்சனை பேசணும். மொழியின் பெருமை பேசணும். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன பேசணும். இந்துத்துவானா என்ன, பொதுவுடைமை என்ன பேசணும். இந்திய வரலாறு, தமிழர் வரலாறு பேசணும். பேசுவார். யார் பேசுவாரு? ஒரே ஒருத்தர் பேசுவார். எங்க அண்ணன் செந்தவரன் சீமான் பேசுவார். உள்ளத்திலிருந்து பேசுவார். அருவியிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல வைக்க படப்பிலிருந்து
இருந்து பிரியை பிடித்து இருப்பது போல வானத்தில் இருந்து நீர் சாரையாக மழையாக பொழிவது போல ஒரு தலைவன் மக்கள் மன்றத்திலே 3 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் துண்டு சீட்டு இல்லாமல் A4 சீட்டு இல்லாமல் பேசுவான் என்றால் அது எங்க அண்ணன் சீமான் பேசுவான். நீ பேசுவியா? ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு. திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர், ஆனா திருக்குறளுக்கு உரை எழுதினது எங்க அப்பா தான், செலவச்சது எங்க அப்பா தான் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் முயற்சி திருவடை ஆகத்த வகையில் முயற்சி திருவடையாக்கோ உயற்றுமை இளமை புகுத்தி விடுகிறார். இன்மை புகுத்தி விடுறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா இளமை புகுத்தி விடுங்கிறாரு. திருக்குறளே தெரியாத ஒரு தலைவன் இங்க இன்னொருத்தர், அவராது துண்டு சீட்டு பாவம் அப்பா ஸ்டாலின் 74 வயசு பரவாயில்ல மன்னிச்சிடலாம். இங்க ஒருத்தர் எல்லாமே A4 சீட்டு. A4 சீட்டை வச்சுட்டு நீ என்ன பேசுவ? தாமிரபரணி சிக்கல் தெரியுமா? கோயில்பட்டி கோயில்பட்டியோட ஆலய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? கோயில்பட்டில் அதிகமாக தீப்பெட்டி செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க, உழைக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. அது உனக்கு தெரியுமா? அந்த பிரச்சனை தெரியுமா? கடம்பூரின் பிரச்சனை, கயத்தாரின் பிரச்சனை உனக்கு தெரியுமா? கோயில்பட்டின் பிரச்சனை உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவன் பேசும்போது தப்பு தப்பா, எழுதும் போது தப்பு தப்பா எழுதுறான், பேசும்போது தப்பு தப்பா பேசுறான். ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரட்டுமா? 2 பேரும் உட்காந்து பேசுவோம்ல, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கல, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துருவோமா? இப்படி பேசிட்டு இருக்காங்க கட்சி மேடையில. கான்வர்சேஷன் பேசுற மாதிரி மேடையில பேசுறான். இங்க இருங்க, கடம்பூர் கயத்தாறு மான தமிழக. ஏன் கடம்பூர் அதிகம் வருதுன்னா, பள்ளிக்கூடத்தில் விடுமுறை விட்ட நேரம் கடம்பூர் தான் வந்து கிடப்பேன். எங்க அத்தை வீடு அங்கதான் இருக்கு, இந்த உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள, அதனால கடம்பூர்னு வருது. மான தமிழர்கள் வாழ்கிற ஊர் கயத்தாறு. கடை பேரை பாருங்க, ஜோதி டிபன் சென்டர், A to Z ஃபுட் வேர்ஸ், A1 ஷாப்பிங் சென்டர், ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர். ஃபுல்லா அப்படியே வெள்ளைக்காரன் US இருந்து பிரிட்டன்ல இருந்து வந்து கடைக்கு வராங்க. அதனால முழுக்க ஆங்கிலம். மான தமிழ வாழ்ற ஊர்ல ஒரு கடை வீதியில தமிழ் இல்ல. கடைக்காரங்க தப்பு இல்ல, கடைக்காரங்க யாரு? நம்ம அண்ணன் தம்பி தான் தப்பு இல்ல. தெரியல, சொல்ல ஆள் இல்ல. சீமான் மாதிரி எடுத்து சொல்ல ஆள் இல்ல. ஸ்டாலின் சொல்லுவாரா, எடப்பாடி சொல்லுவாரா, விஜய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இந்தி திணிப்பில் வளர்ந்த திமுக. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? மிந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் ஆர்ப்பம் என்போம். அந்த இந்தி தனை அதன் ஆணவத்தி முறை அடக்கிடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் தாய் தமிழ் உண்டு கண்டீர். தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை, அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ என்று இந்தி திணிப்புல பாடி பாடி வளர்ந்த திமுக. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த திமுக. உலங்கவர் ஓவியவ, உற்சாக காவியவ, ஓடை நறுமலர, உடையவள் புதிரளவ, அன்பே அழகே இன்பமே இனிய தென்றலே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்று இப்படி பேசி வளர்ந்த திமுக என்னாச்சு? தமிழை கொண்டு புதைச்சான். தமிழ்நாட்டினுடைய பேச்சு மொழியா தமிழ் இல்ல, தமிழ்நாட்டின் எழுத்து மொழியா தமிழ் இல்ல, தமிழ்நாட்டின் திரைப்படங்களில் தமிழ் இல்ல, தமிழ்நாட்டின் கோவில் வழிபாடு மொழியா தமிழ் இல்ல, நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியா தமிழ் இல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வரல, ஆனாலும் திருச்செந்தூர் முருகன் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில், கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் என்று எல்லா கோவிலையும் தமிழிலே அர்ச்சனை நடத்த வேண்டும் என்று வழக்கு போட்டு வென்று தமிழை கோவிலுக்கு ஏற்றிய கட்சி நாம் தமிழர் கட்சி. என்ன செஞ்சீங்க சீமான்? என்ன செஞ்சீங்க நாம் தமிழர் கட்சி? தமிழுக்காக நின்னுச்சு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கணும், ஆனா என்ன இருக்கு? போக்குவரத்து கழகம். சேர போக்குவரத்தா, பாண்டிய போக்குவரத்தா, சோழ போக்குவரத்தா, பல்லவ போக்குவரத்தா, இல்ல ஓங்கோல் போக்குவரத்தா? என்ன போக்குவரத்து? தமிழ்நாடு அரசு தான் இருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா நோக்கம் இல்ல. தமிழ்நாட்டில் SMT ராயல் இதை கல்குவாரியா கொஞ்சம் ஒரு 2 months தான், 2 months தான் கல்லை கடத்து, மண்ணை கடத்து, எல்லாம் கடத்து. எவன் கடத்துறான்னு தெரியும். நீ கடத்து, நல்லா கடத்து, மண்ணை வெட்டு, மலையை வெட்டு, எல்லாத்தையும் வெட்டு. உனக்கு ஒரு மேட் வச்சிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்குவாரி இருக்கக்கூடிய பகுதியாக இந்த கோயில்பட்டி தொகுதியை டிக்ளேர் பண்ணிடலாம். SAV கல்குவாரி, கரகாம்பல் கல்குவாரி.
செட்டிக்குறிச்சி செல்வி கல்கோரி, பணிக்கர்குளம் பாத்திமா கல்கோரி, அகிலாண்டபுரம் பாப்பு கல்கோரி, மானங்காத்தா மலையரசன் கல்கோரி, அஸ்வத் கல்கோரி, மலையரசி கல்கோரி, கர்த்தலுக்கு மேல் சோஸ்திரம் கல்கோரி, ஏஎஸ்பி கல்கோரி, குப்துப் கல்கோரி, முன்னாள் எம்எல்ஏ சிவபெருமாள் அமமுக எம்ஐஏ கல்கோரி, இப்படின்னு சுத்தி இருக்கிற அத்தனை கல்கோரியை இழுத்து மூடுகிற வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். 300 வருஷம் வெள்ளக்கார ஆண்டு கொள்ளையடிக்காத இந்த மலைகளை 60 ஆண்டு இந்த திருட்டு திராவிட கமநாட்டிகள் கொள்ளையடிச்சான். இந்த நிலத்தை காக்க, இந்த மலையை காக்க, இந்த மண்ணை காக்கத்தாண்டா எங்க பாட்டன் அழகுமுத்துக்கோன் இங்க துப்பாக்கி முனைக்கு முன்னால செத்து போனா. இந்த மலையை காக்கத்தான் 250 பேரு. நீங்க ஜாலியன் வாலாபாக்க படிச்சிருக்கோம். நீங்க 300 பருத்தி வீரம் படிச்சிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க படம் 300 வாரியர்ஸ் பார்த்திருப்பீங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? 258 பேரு 258 பீரங்கி வச்சுட்டான். பீரங்கியுடைய முனை இருக்கு பாருங்க, அந்த முனையில கட்டிட்டான் ஒவ்வொருத்தனையும். அழகுமுத்துக்கோன் நடுவு பட்டி 250 தளபதிகளை விட்டுட்டான். ஒரே நேரத்தில் பீரங்கி ஏக்கி 250 பேரும் பீஸா போறான். கற்பனை பண்ணி பாருங்க. செத்தா எதுக்காக? இந்த மலைய, இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பதற்காக செத்து போனான். அந்த அழகுமுத்துக்கோன் வாழ்ந்த ஊர்ல, அந்த பூலித்தேவன் பிறந்த மண்ணுல, அந்த வெண்ணி காலாடியும் வெள்ளைய தேவனும் அந்த சுந்தரலிங்கமும் எங்களுடைய அப்பத்தா வடிவு என்கிற அந்த குலத்தாய் எப்பேற்பட்ட வீர பெண் பாருங்க. சுந்தரலிங்கத்தினுடைய காதலி வடிவு வீர பெண்மணி தன்னுடைய காதலனுக்காக, தன்னுடைய மச்சானுக்காக நாட்டு விடுதலைக்கு தன் உடம்புல வெடிகுண்ட வெடிச்சிட்டு வெள்ளக்காரன் கோட்டையை வெடிக்க வச்ச பெரும் அரசி வீர பெண்மணி. இதம் மண்ணை சார்ந்தவதான். ஒன்னு கோயில் எந்த ஊருப்பா? ஒன்னு கோயில்பட்டியா இருக்கும், இல்ல காயத்தாரா இருக்கும், இங்கிட்ட இருக்கும். இப்படி மண்ணுக்காக செத்த ஊர்ல கண்ணுக்கு முன்னாடி குவாரியை கொண்டு வராம பாருங்க, மூடி வச்சு திறந்து வச்சா தூசி பறந்துடும், அதுல கொஞ்சம் எடை குறைஞ்சிரும். கொண்டு போ எவ்வளவு காலத்துக்கு கொண்டு போவ? அப்போ மொத்தமா இப்படி மலைகள் மணல் எல்லாம் கொலபோது. இதை பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் பேசுவாரா? தெரியுமா அவருக்கு? முதல்ல கனிம வளம்னா என்ன, இயற்கை வளம்னா என்ன, ஆத்து மணல்னா என்ன, ஆத்து மணல்னா அண்ணா என்ன ஆகும், எதுவும் தெரியாது. மொழி செத்தா என்ன ஆகும் தெரியாது. மொழியை பத்தி கவலை உண்டா தெரியாது. எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாம நான் நடிச்சேன், நாடாள ஆசைப்படுறேன், இனி முதலமைச்சர் ஆக்கிருங்க, ஒரே தடவை வருவேன், நிப்பேன், ஜெயிப்பேன், சிஎம் ஆயிருவேன். இந்த அமெரிக்க மாப்பிள்ளை நடிச்சா ஹீரோ, டைரக்டா ஹீரோ தான். 16 வருஷம் இது மாதிரி நானே ஒரு 1000 கூட்டம் பேசியிருப்பேன். எங்க அண்ணன் ஒரு 10,000 கூட்டம் பேசியிருப்பாரு. தொண்டை வலிக்குது, தொண்டை புண்ணாயிருச்சு, பேசி பேசி பிபி ரைஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த லிவர் அதெல்லாம் செத்து பல வருஷமாச்சு. கிட்னி அதெல்லாம் சட்னி ஆயிடுச்சு. தூரத்தில் இருக்குது தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் வட்டமா தெரியுது, பார்வை மங்கிருச்சு. அந்த நிலைமையில இருக்கு நிலைமை. ஆனாலும் எதற்காக விட்டுறக்கூடாது? விட்டுறாதீங்க என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. விட்டுறாதீங்க என்ற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த குரல்? ஈழத்திலே கொத்து கொத்தாக செத்த அந்த மா வீரர்களுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. விட்டாதீங்கடா, இன்னும் கொஞ்ச காலம் தான். ஏறிட்டீங்க 1.1 விழுக்காடுன்னு சொன்னா சீமான் அழிஞ்சு போயிருவாரு, சீமான் கருணாநிதி கூட போயிருவாரு, சீமான் ஜெயலலிதா கூட போயிருவாரு, சீமான் பிஜேபி கூட போயிருவான்னு சொன்னா இல்ல. 4 விழுக்காடு ஏறிட்டீங்கடா 4 விழுக்காடுடா. திரும்பி கொஞ்சம் போயிருவார் சீமான், போயிருவாரு 2 சீட்டுக்கு போயிருவார், 3 சீட்டுக்கு போயிருவாருனா 7 விழுக்காடு. சீமான் நாடாளுமன்ற தேர்தலோடு காணாம போயிருவாருனா 8.2 விழுக்காடு. மோடியார் ராகுல் காந்திங்கிற சண்டையில ஓட்டுக்கு பணத்தை வாங்காம மான தமிழ 36,50,000 பேர் ஓட்ட போட்டான். வெறும் 20 நாட்களுக்கு முன்னால் கிடைத்த ஒரு சின்னம், இது போல ஒரு மைக்கு சின்னம். மைக்க கொடுத்தா இனத்தின் வழிதாங்கி நிக்கிற இனத்தின் வழிதாங்கி நிக்கிற மக்களுக்கு இது மலையரசியா இல்ல கர்த்தருக்கு ஜோத்திரமானு தெரியலையே. மாலத்தீவா பாருங்க, மலையரசி தானே. மலையை வெட்டிட்டு மலை அரசி, ஏன் மயிரை புடுங்கன அரசின்னு வச்சுக்க வேண்டியதானே? மலை முழுங்கி அரசின்னு வைங்கடா, நல்லா இருக்கும்டா பேரு, மலை முழுங்கி அரசி. ஏன் நீங்க ஏன் கோரிக்கை பேர் நான் தர்றேங்க நல்ல தமிழ் பேரு. மலை முழுங்கி மகாதேவன் கல்கோரி, ஆட்டைய போட்டான் கல்கோரி, கொள்ளையடிச்சான் குவாரி,
மலமுழுங்கி அரசி, மலமுழுங்கி அரசன். நம்ம ஊர்ல எங்க ஆட்சிலாம் சொல்லுவோம், அந்த பக்கம் போகாதீங்க, ஏன் மலமுழுங்கி மகாதேவன் ஒருத்தர் இருக்கானா, பிடிச்சிட்டு போயிருவாம்பாங்க. மலமுழுங்கியா, மலையை முழுங்க முடியுமா? மலை எவ்வளவு பெருசுக்கு, வாய் எவ்வளவு பெருசுக்குனேன் எங்க ஆட்சி சொல்லும் போது தெரியல, இப்ப தெரியுது. அந்த மலமுழுங்கி மகாதேவன் நாடு முழுக்க இருக்கான். அது எம்எல்ஏக்குங்கிற பேர்ல, எம்பிக்குங்கிற பேர்ல, அமைச்சருங்கிற பேர்ல இருக்கான். மலமுழுங்கி மகாதேவன். காவல்துறையும் வழக்கு போடுது, கனிம வளத்துறையும் வழக்கு போடுது. பாவம் என்ன செய்வாங்க? தடுத்த காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்படுறாங்க, தடுத்த விஓக்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க, கனிமவள அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு காவல்துறை மேல ஒரு வெறுப்பு இருக்கு. காவல்துறை அடக்குமுறை எவராங்க, ஒடுக்குமுறை எவரும் வெறுப்பு இருக்கு. சத்தியமா சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறை போல இந்தியாவில் சிறந்த காவல்துறை கிடையவே கிடையாது. நான் பல மாநில நண்பர்கள்ட்ட பேசிட்டேன், பல மாநில நண்பர்கள் இருக்கான். மற்ற மாநிலங்கள காவல்துறை கரப்ஷன் முழுக்க. ஆனா தமிழ்நாட்டில் தான் அன்பிற்குரிய மக்களே உணர்வுபூர்வமான காவல்துறை இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் நம்ம ரோட்ல அடிபட்டு காப்பாத்தி பார்த்திருக்கீங்களா? யாரு செத்தாலும் முதல்ல தூக்குறது காவல்துறை தான். கரூர்ல 41 பேர் செத்து போனா, நடிகை விட்டுட்டு போயிட்டான், ரசிகனும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா கரூர்ல ஒரு ஏட்டு, எனக்கு தெரியும், வினோத்னு ஒரு ஏட்டு, ஒரு பையன் 150 பேரை தோல்ல தூக்கிட்டு போய் 150 பேரை காப்பாத்திருக்கான். செத்தது 41 பேரு, காப்பாற்றப்பட்டது 150 பேர். எப்பேற்பட்ட காவல்துறை! அந்த காவல்துறையை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களை அடிமைப்படுத்திட்டாங்க, அவங்களை லஞ்சம் வாங்க தூண்டிட்டாங்க, வம்படியா பணத்தை கொடுத்து. உண்மையிலே சொல்றேங்க, சிங்கம் சூர்யாவை பார்த்து, சாமி விக்ரம பார்த்து, கம்பீர நம்ம அண்ணன் சரத்குமாரை பார்த்து, நம்ம வாழ்றி வெற்றிவேல் சத்யராஜை பார்த்து அப்படியே வெறப்பா ஏதாவது நாட்டுக்கு பண்ணணும்டான்னு சொல்லி அப்படி +2 முடிச்சு, டிகிரி முடிச்சு, ஓட்ட பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல், லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா விரிவாக்கி கட்டிங்க போட்டு நல்ல முட்டையும் பாலும் கறியும் சாப்பிட்டு உடம்ப வளர்த்து எப்படியாவது நல்லது பண்ணணும்டா அப்படின்னு வந்த காவல்துறையை நாசமாக்குறது இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி. நாங்க என்ன சொல்றோம்? குற்றவாளியை பிடிப்பதல்ல காவல்துறையின் வேலை, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை. ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில வேலை வாய்ப்பு. இரவுல பெண்களுக்கு வேலை கிடையாது, பெண்களுக்கு என்று தனி நீதிமன்றம், பெண்களுக்கு என்று தனி காவல் நிலையம், சைபர் காவல் நிலையம் உருவாக்கி 24/7 காவலருடைய ஒவ்வொரு சட்டையிலும் சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா பொருத்திடுவோம். ஒரு பொய்ய காவலருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, ஒரு காவலர் யாரையும் அடிக்க முடியாது, காவல்துறையும் யாரும் அடிக்க முடியாது என்று காவல்துறை உருவாக்குவது எங்கள் கனவு. நீங்க போய் படிச்சு பாருங்க, மக்களரசு.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழ் தேர்தல் அறிக்கை இருக்கு. காவல்துறை மட்டுமல்ல, விஓ தொடங்கி தலைமைச் செயலர் வரைக்கும் லஞ்சமே வாங்காத ஒரு அரசை கட்டமைக்க முடியும். ஏன்? காமராஜர் நேர்மையா இருந்தாரு, அதனால கக்கன் நேர்மையா இருந்தாரு. காமராஜர் நேர்மையா இருந்தாரு, அதனால எல்லாரும் நேர்மையா இருந்தாங்க. தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. எங்களுக்கு போட்டி கருணாநிதியை விட சிறந்தாட்சி, ஜெயலலிதாவை விட சிறந்தாட்சி, எம்ஜிஆரை விட சிறந்தாட்சி, எடப்பாடியை விட சிறந்தாட்சி, மறுபடிக்குரிய ஐயா ஸ்டாலினை விட சிறந்தாட்சி இல்ல, எங்கள் தாத்தா காமராஜரை விட சிறந்தாட்சி. காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா? இதுதான் போட்டி. நீங்க யாரையும் எடுத்துக்கோங்க. அதிமுகவா காமராஜர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுது, திமுகவா காமராஜர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுது, கம்யூனிஸ்டா காமராஜர் குறியீடு, பிஜேபியா காமராஜர் குறியீடு. ஏன் இங்க இருக்கக்கூடிய புதிய புதிய கட்சிகள், ஏன் இப்போது வந்த தாவேக தலைவர் விஜய் கூட காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு காமராஜர் வழி நடப்புங்கிறார். ஏன்? ஒருத்தன் தான் இந்த 70 வருஷத்துல உண்மையான தலைவனாக, நேர்மையான தலைவனாக சாகும்போது சட்டப்பையில 120 ரூபா பணத்தோட செத்து போயிருக்காரு. விருதுநகர்ல தாத்தா காமராஜருடைய வீட்டுக்கு போனேன். ஏன் காமராஜர் எனக்கு தாத்தா? ஏன் தாத்தா? காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்தேன், அதனால காமராஜர் எனக்கு தாத்தா. காமராஜர் பேசிய மொழிய நான் பேசுறேன், அதனால காமராஜர் எனக்கு தாத்தா. எங்களுக்கு காமராஜர் மட்டுமல்ல, காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் இமானுவேல் சேகரனாரும் எங்களுடைய ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் எல்லோரும் எங்களுக்கு தாத்தாக்கள். எங்கள் தாத்தாக்கள் தப்பு பண்ணிருக்கலாம், எங்க தாத்தாக்கள் சேராம நின்றுக்கலாம். காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் மட்டும் சேர்ந்திருந்திருந்தா தமிழ்நாடு தனிநாடா வந்திருக்கும். ஆனா ரெண்டு பேரும் சுயநலவாதி கிடையாது, 2 பேருமே பொதுநலவாதி. 2 பேரும் சேரல, ஆனா 2 பேருடைய பேரன்மார்கள் சேர்ந்து நிக்கிறோம். 2 பேருடைய பேர பிள்ளைகள் வழி வந்த வாரிசுகள் சேர்ந்து நிக்கிறோம். எங்களை எவனாலையும் பிரிக்க முடியாது. ஏன்? நாங்க தமிழன் என்கிற திமிரோடு சேர்ந்து இணைந்து நிக்கிறோம். அப்போ காமராஜர் ஆட்சி தான் சிறந்த ஆட்சிக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. ஏன்? நேர்மையான ஆட்சி.
அவரை போல ஒரு ஆட்சியை அதுக்கு பிறகு வந்தவர்கள் ஏன் கொடுக்க முடியல? எவனும் நல்ல தலைவனும் இல்லை, நல்ல நோக்கமும் இல்லை, நல்ல கொள்கையும் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஐயா ஸ்டாலின் சத்தியம் பண்ணுவாரா? அவருக்கு பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு தான். அவங்க ஐயா பெரியார் மேல, இல்லை அவங்க அப்பா கலைஞர் மேல, கோபாலபுரத்தில் மெரினா பீச் கலைஞர் சமாதியில் போய் நான் நேர்மையான ஆட்சியை தருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அவரால் சொல்ல முடியாது. அவருக்கே மனசாட்சி உறுத்தும். பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி சொல்லுவாங்களா, நான் நேர்மையான ஆட்சி, கையை மடக்கி உள்ள வச்சிருவாரு, சொல்ல மாட்டாரு. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், தமிழ் மீதும் எங்கள் தலைவன் பிரபாகர் மீதும் சத்தியமிட்டு நாங்கள் சொல்லுவோம், என் தம்பி பாண்டி கயத்தாறுல எம்எல்ஏவாக வந்தால் அவன் தப்பு செஞ்சா நாங்க அடிப்போம், அவனை நாங்க அடிப்போம். தப்பு செஞ்சா நீ ராஜினாமா பண்ணு பாண்டி என்று நாங்க சொல்லுவோம். கயத்தாறு பாண்டி சத்திய பிரமாணம் எடுக்கிற பொழுது தமிழ் மீதும் உலக தமிழர்களுடைய ஒரே தலைவன் பிரபாகர் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் உண்மையாக இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், மக்கள் காசை 5 பைசா திருட மாட்டான். ஏன்? அவன் வழக்கறிஞர், அவர் குடும்பத்தை காப்பாற்ற நல்லா சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிப்பது அவர் மனைவிக்கும் பிள்ளைக்கும் போதும் ஒரே ஒரு குடும்பம் தான் அவருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, ஒரு குடும்பம் தான். பட்டினப்பாக்கம் பனையூர் மாதிரி 2 வீடுலாம் கிடையாது, ஒண்ணுதான். அது மாதிரி உண்மையா இருப்பாரு. அப்படி சொல்லுவாங்களா யாராவது? யாராவது சொல்லுவாங்களா? இங்க இருக்கக்கூடிய எந்த வேட்பாளரையும் கூட்டுவாங்க. நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு டிபேட் திமுகவின் சார்பாக பெரும் மதிப்பிற்குரிய முரட்டு பக்தர் என்று அழைக்கப்பட்ட ஐயா பெரியசாமியுடைய மகள் அக்கா கீதா ஜீவன், அதிமுகவின் சார்பாக ஒரு நபர், யார் பாது, வழக்கறிஞர் சேகர், அதிமுகவின் சார்பாக ஒரு பலியாடு. இந்த பக்கம் பார்த்தா எங்க தம்பி பாண்டி. கோவில்பட்டிக்கு மட்டுமல்ல தூத்துக்குடிக்கே நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுதுன்னு பட்டியலிட்டதை பார்த்து கீதா ஜீவன் அக்கா அரண்டுச்சு. யாரா அவன்? யாரோ ஒருத்தன் ஒல்லியா உயரமா இருக்கான்னு பார்த்தா இந்த போடு போடுறான். ஏன்? அது a product from சீமான், அது சீமான் ப்ராடக்ட். வேப்பங்கொட்டையை போட்டா புளிய மரமா முளைக்கும், வேப்ப மரம் தான் முளைக்கும். சொர விதையை போட்டா அந்த விதை தான் முளைக்கும். அது விதை, வீரியமான விதை. என்ன விதை? அது தமிழ் தேசிய விதை, பிரபாகரன் என்கிற விதை. ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு ராணுவம் உலகத்துல. எல்லா நாட்டிலையும் ராணுவம் இருக்குங்க, எல்லா நாட்டிலையும் ராணுவம் இருக்கு. உலகத்திலே ஒரே ஒரு ராணுவத்துல மட்டும்தான் மது தடை செய்யப்பட்டது. இந்திய ராணுவத்தில் கூட ஒயினு, ஜின்னு, ரம்மு, பிராண்டி எல்லாம் இருக்கு, வாட்கா இருக்கு, மில்ட்ரி சரக்கு நல்லா இருக்கும்னு அடிக்கிறாங்க. ஆனா உலகத்திலே ஒரு ராணுவத்தில் மது தடை செய்யப்பட்டது. அது எங்கள் தமிழ் தேசிய, தமிழ் ஈழ ராணுவத்தில் மட்டும்தான் தடை செய்யப்பட்டது. புகை தடை, பான்பிராக்கு, குட்கா, மட்கா எல்லாம் தடை. சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் சண்டை. ஆனால் ஒரு புலி வீரன் ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட தொட்டதாக சரித்திரம் கிடையாது. அதுதான்டா ஒழுக்கத்தில் சிறந்த ராணுவம். அந்த ராணுவத்தை கட்டமைத்த தலைவர், அந்த ராணுவத்தை கட்டமைத்த தலைவர் படத்தை சின்னதா இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த யூடியூப் சேனல்லாம் தலைவர் படத்தை போட்டா மானிட்டைசேஷன் கட் ஆயிருது, சேனலை இது பண்ணிடுறாங்க, இன்ஸ்டாகிராம் முடக்கிறான்னு சொன்னனால அங்க சின்னதா வச்சிருக்கோம், இங்க பெருசா வச்சிருக்கோம், இங்க வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கம். பிரபாகரன் தீவிரவாதி, பிரபாகரன் பயங்கரவாதி. நாங்க அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க அவன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் அல்ல, அவன் பயங்கரவாதி அல்ல, அவன் தீவிரவாதி அல்ல, அவன் இனத்தின் குலசாமி. இருந்தால் தலைவன், இல்லையே அவன் எங்கள் இறைவன் என்று சொல்ல வைத்தவன். யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன். என் இனத்துல கருணாநிதினு சொன்னா பூ அப்படின்னு துப்புவான், ஸ்டாலின் சொன்னா சிரிச்சிட்டு போவான், என் இனத்தின் தலைவன் விஜய்னு சொன்னா அப்படின்றான், என் எடப்பாடின்னு சொன்னா அப்படிமா. ஆனா என் இனத்தின் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னால், பிரபாகரன் என்று சொன்னால் சால்யூட் அடிப்பான். நான் மருத்துவ பிரதியாக பணி செய்கிற பொழுது பஞ்சாப்ல ஒரு கூட்டம், என்னுடைய லேப்டாப்ல தலைவர் படத்தை வச்சிருந்த, புளிய தலைவர் வச்சிருக்க படம், அந்த படத்தை ஒரு பஞ்சாப்காரன் பார்த்துட்டான். பார்த்த உடனே சொல்றான், ஆர் யூ எல்டிடி அப்படின்னா. நான் எல்டிடி இல்லைனா, படத்தை பார்த்து அவன் பஞ்சாப்காரன் கண்டுபிடிச்சான். எல்டிடி சீஃப் கமாண்டோ வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிற அவன் பஞ்சாப்காரன்.
the real king, the real tiger, the real brave man, the real brave man na உண்மையான வீரன் என்று பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னா என்கிட்ட. எப்போ 2011 சொன்னா பஞ்சாப்காரனுக்கு தெரிஞ்சது இந்த பாழா போன தமிழனுக்கு இப்பதான் தெரிய வச்சிருக்கான் சீமான்ங்கிற ஒரு தலைவன். இப்பதான் தெரியுது. இன்னைக்கு கூடியிருக்கிற யாரு சாட்டை துறைமுருகா கூடியிருக்காங்களா? ஹிமாயின் கபீருக்காக, கயத்தாறு பாண்டிக்காக இல்லை, பிரபாகர் என்ற ஒரு தலைவனுக்காக திரண்டிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இந்த படை மட்டும் 2009 இந்த சுண்டக்கா பைய இலங்கைய ஓட விரட்டி அடிச்சிருப்போம். அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நிக்குது. விஜய் பெரிய ஃபேஸ் வேல்யூ, 69 படத்தை நடிச்சிருக்க. டேய், துப்பாக்கி படத்தில் நடிச்சவனே பெரிய ஹீரோனா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட என் தலைவன் எவ்வளவு பெரிய ஹீரோடா. திரையில அடிக்கிறவன் தம்பி ஹீரோ, தரையில மக்களுக்காக போராடுறவன் தாண்டா உண்மையான ஹீரோ. அப்படின்னா அவன் தாண்டா ரியல் ஹீரோ, ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ. இது அவர் படைடா, இது அவர் படை, இது தமிழர் படை. இந்த படை இப்படை வெல்லின் எப்படி இப்படை தோற்கின் எப்படி வெல்லின்னு சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. ஏன்னா திமுக 18 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி, தாவேகா யார் எல்லாரும் கூடயும் போயிட்டு, காங்கிரஸ் கூட, கம்யூனிஸ்ட் கூட, தேமுதிக கூட, அப்புறம் ஓபிஎஸ் ஐயா கூட, அப்புறம் சின்னம்மா கூட எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஒரு பாட்டு கூட உண்டு, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில் கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக அப்படிங்கிற மாதிரி இவரு என்ன பக்காமாசு கட்சி இன்னு பாஜக கூட்டாக, அத பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுகவில் கூட்டாக, அந்த அமமுகவில் கூட்டாக, என்ன சீசனத்தியோட சின்னம்மாவும் கூட்டாக, அந்த சின்னையாவும் கூட்டாக, என்ன மானங்கட்ட கட்சி இன்னு மதிமுகவில் கூட்டாக, என் மானத்தை கெடுக்க பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னு விசிகாவில் கூட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூருல, என் ஆதவ் உன்னால தனிச்சு நிக்கிறேன் முன்னால, என்ன பக்காமாசு கட்சி இன்னு பாஜக கூட்டாங்க, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக அப்படின்னு எல்லாரும் கூடயும் பேசிட்டு நான் தனிச்சு நிக்கிறேன். சீமான் 2010 அறிவிச்சாரு, தேசிய கட்சியோடோ திராவிட கட்சியோடோ கூட்டணி கிடையாது, கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிகளை என் தங்கைகளை ஏமாற்ற மாட்டேன், நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு நிக்கிறார். அவர் ஆண் மகன். நீங்க என்ன பண்ணீங்க? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நமக்கு தனிச்ச பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க நமக்கு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா? அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்தில் கிரண் பேசுவாங்க, மாமாவுக்கு வயசாயிடுத்து இல்லையா, அதனால அவர் இனிமேல ஏற முடியாது இல்லையா, மாமா பாவம் இல்லையா, அவங்களும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட்டில சீட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னாப்ல. அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க, கேவலமா இருக்கும். இது பஞ்சின்னு நினைச்சிருக்காப்ல. நீங்க போடுகிற ஓட்டா அது ரோட்டா, அது கேட்டா கயத்தார சாப்பிடலாம் புரோட்டா அப்படின்னு போடுவாங்க. கொடுமை. தனிச்சு நிக்கிற, தனியா நிக்கிறாப்ல. நாங்க தனிச்சு துணிஞ்சு திம்பா திராணியா நிக்கிறோம். ஏன் இவ்வளவு திமுறா பேசுறோம்? கடம்பூர் ராஜா கூட்டம் போட்டு பேச சொல்லுங்க, பக்கத்து இருக்கிற கடற்கரை ராஜையும் கூட்டு வந்து பேச சொல்லுங்க, இங்க இருக்கிற என்ன கருணாநிதியை கூட்டு வந்து பேச சொல்லுங்க. திமுக ஆட்சியிலே கிழிச்சு போட்டனே, இதை ஒட்டு வச்சு பேசுங்களேன். எங்க அண்ணன் கருணாநிதி அண்ணன், பெரியமா மோனே பேசுங்க பார்ப்போம். இல்லை என் மேலே நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்களாம். நாங்குநேரில் இருந்த சம்பவத்துக்கு சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டு அவர் ரொம்ப எங்களை காயப்படுத்திட்டாருன்னு சொல்லி பாண்டி சொன்னான். யாருமே முழுசா பார்க்கல. ஒரு சாதாரண காட்டு கிராமத்தில் பிறந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து, ஒரு கல்லூரியில் படித்து, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய், ஒரு கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி, நான் ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக இருந்தாலும், ஒவ்வொரு முறையும் திருநெல்வேலி என்றாலே சாதி வெறி பிடித்தவர்கள் தானே, நீங்கள் சாதி வெறி காய்ங்க தானே, நீங்கள்லாம் அருவாளை தூக்கிட்டு திரும்பிங்க தானே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேட்கப்படுது. இதே திருநெல்வேலியில், இதே தூத்துக்குடியில், இதே கயத்தாறில், இதே கோவில்பட்டியில், இதே நாங்குநேரியில் எத்தனையோ எம்பிஏ படித்த பட்டதாரிகள், எதையோ எம்எஸ்சி படித்த பட்டதாரிகள், எத்தனையோ பிஇ முடித்தவன், எம்ஏ முடித்தவன், உலகம் முழுமைக்கும் கூகுள் நிறுவனத்தில் பணி செய்கிறான்.
அமெரிக்காவில் பணி செய்யறான், ஏன் நாசாவில் பணி செய்யறான், இஸ்ரோல பணி செய்யறான். ஏன் வெளிப்படையா சொல்றேன், இதே தேவர் சமூகத்தில் பிறந்து இஸ்ரோல பணி செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கான், எத்தனையோ எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர் இருக்கான். ஆனாலும் ஒரு முத்திரை குத்தப்படுகிறது, இவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் என்று. ஏன்? சாதி வெறி பிடித்தவனை கொண்டாடுவதால, நல்லவனை கொண்டாடாம சாதி வெறி பிடித்தவனை கொண்டாடுவதனால. ஒரு திருமணத்திற்கு எத்தனையோ ஐபிஎஸ் இருக்காங்க மறவர்ல, அவங்களை கூப்பிடுறது இல்ல. எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்களை கூப்பிடுறது இல்ல. எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்கான், அவனை கூப்பிடுறது இல்ல. ஆனா சாதி வெறியோடு கொலை பண்ணவனை கூப்பிட்டு வச்சு கல்யாண மண்டபத்துல பிளெக்ஸ் வச்சா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சாதி வெறியோட 4 சாதி வெறியை உருவாக்குறான். படிச்ச பையன், உனக்கு தெரியுமா, நாங்குநேரி படுகொலையில நாங்குநேரியில குற்றவாளியாக சுமத்தப்பட்ட நவீன் இந்தியாவினுடைய சிறந்த கபடி வீரனாக வந்திருக்க வேண்டியவன், இன்னைக்கு அவன் குற்றவாளி. கவினை ஆணவ படுகொலை செய்த சுஜித் மிகப்பெரிய தடகள வீரனா வந்திருக்கவன், இன்னைக்கு அவன் குற்றவாளி. ஏன்? சாதி வெறிய அவனுக்குள்ள செலுத்துறான். எவன்? அந்த செலுத்துறவனை நான் எதிர்க்கிறேன். நான் எல்லாத்தையும் பேசல, இந்த இடத்திலிருந்து கீழே கிடந்து மேல வந்து நான் இப்பொழுது தமிழன் என்ற திமிரோடு நிற்பதனால கேட்கிற உரிமை, உங்களை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு என்பதால் கேட்கிறேன். முத்துராமலிங்க தேவரை தேவர் என்பதற்காக கொண்டாடுற வெள்ளக்கார இந்த நிலத்துக்கு வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்ட பொழுது மாலை 6 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல கை வைக்கணும், கைவிரக வைக்கணும். காலை 6 மணிக்கு தான் விடுவான். மறவர், பிரமலை கல்லர், ஊராளி கவுண்டர், குறவர் உள்ளிட்ட 82 சமூகத்திற்கு, குறிப்பாக கொண்டையங்கோட்டை மறவருக்கு இதே நாங்குநேரி பகுதியில், இதே சிறுவைகுண்டம் பகுதியில், இதே கயத்தாறு கோவில்பட்டியில குற்றப்பரம்பரை சட்டம் போட்டான். அங்கே உசிலம்பட்டியில போட்டான், அங்கே ஆப்பநாடுல போட்டான். போட்ட போது கைரேக வைக்காத கட்டவர்களை வெட்டி வீசு என்று தேவ திருமகள் பேசினார். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை அறுத்து எரிஞ்சதுனால அவரை கொண்டாடினா. அதே சமூகத்தின் வழிவந்த உசிலம்பட்டியிலும் தொடர்ச்சியாக வென்ற நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் இந்தியாவிலேயே பாராளுமன்றத்துக்குள்ள போய் கச்சத்தீவுக்காக பேசிய ஒரே தலைவன் மூக்கையா தேவர். அதனால் அப்படிப்பட்டவரை கொண்டாடு, அவரை கொண்டாடு. இதே சமூகத்தில் பிறந்து சொல்லக்கூடாது, அது நமக்கு அவமானம், அது அவமானம். இதே சமூகத்தில் பிறந்திருந்தாலும் எங்கேயுமே காட்டிக்காம 80 வயசுடைய பொது வாழ்க்கையில கட்சி கொடுத்த 1 கோடி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்தார் என் தாத்தா நல்லகண்ணு. அவரை கொண்டாடு, நல்லகண்ணு போல நான் வரணும்டா என்று பேசு. சாதி கலவரம் எங்க 1996 கொடுமையான சாதிய சண்டைகள், 2 சமூகத்துக்கும் சண்டை. அந்த சண்டையில தன் மாமனார் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. மாமனார் வெட்டி கொலை செய்யப்பட்டாலும் மாமனார் பொதுவாக பொதுவுடைமை தலைவராக இருக்காரு. ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தால் மாமனார் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. எந்த சமூகம் மாமனாரை வெட்டிச்சோ அந்த ஊர்ல போய் நின்று இனிமேலாவது தேவரும் தேவேந்திரரும் அண்ணன் தம்பியா இருப்போன்னு பேசின தலைவன்டா நல்லகண்ணு. பேசினவர்ரா, அவரை கொண்டாடுங்கள். ஒரு கொலை பண்ணிட்டான் இவன் பெரிய ஆளு, 2 கொலை பண்ணிட்டான் இவன் பெரிய ஆளு, அவனை கொண்டாடாத. நடிகன் இவன் நம்ம ஆளுன்னு கொண்டாடாத என்று பேசுகிற உரிமை எனக்கு இல்லாம வேற எவனுக்கு இருக்கு? எனக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கு? நான் வான்ட்டு வந்தவன் இதே மாதிரி பங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் சோப்பு பொட்டை வச்சுக்கிட்டு இதே மாதிரி போன வந்தா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு விட்டு தமிழன் என்கிற திமிரோடு நான் நிக்கிறேன். தமிழனா நின்னா மட்டும்தான் நாம வாழ முடியும். ஒரே நிலத்துல வாழ்றோம், ஒரே மொழியை பேசுறோம். இங்க மேடைகளை தேவர், தேவேந்திரர், நாடாறு, கோணாறு, பிள்ளமாறு, செட்டி, ஆசாரி மொத்தமா நிப்பாட்டி எல்லாத்தையும் அருணாக்கரை அவுத்துட்டு பார்த்தா எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் அண்ணன் தம்பி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று வாழ்ந்திருக்கிறோம். ஒரே நிலப்பரப்பு, ஒரே தாய் மக்கள், ஒரு மொழி பேசக்கூடிய எல்லாரும் ஒரு தாய் மக்கள்ரா. ஏண்டா வெட்டிக்கிட்டு சாகரியே? அதுவும் நாங்குநேரியில சம்பந்தமே இல்லாம ஒரு கிராமத்துக்குள்ள போய் அருவாள் எடுத்து 10 பேரை வெட்டி கொள்றான்னா வலிக்குது, வலிக்குது, எனக்கு வலிக்குது. ஏன்? என்னுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் குற்றவாளியா மாறி இருக்கான்னு எனக்கு வலிக்குது. அதனால கேட்கிறேன், அந்த உரிமையில கேட்கிறேன். நான் நல்லவனை திட்டல, கெட்டவனை திட்டுவேன், கெட்டவனை விரட்டுவேன். சாதியை வச்சு பொழைக்கிற அயோக்கிய நாய்களை இந்த நிலத்துல விரட்டுவோம். நாங்க என் முன்னோர்கள் சாதி சங்கம் வைக்கல, தமிழ் சங்கம் வச்சான். தமிழுக்கு சங்கம் வச்சான், நாடு நல்லா இருந்தது. சாதிக்கு சங்கம் வச்சான், நாடு நாசமா போச்சு. அன்பு மக்களே, அந்த சாதியவாதிகளை தூக்கி தூரையை போட்டு விட்டு நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நீங்களும் தமிழர், நானும் தமிழர் திமிரோடு வந்தால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த மண்ணில் 2010 ஒருத்தன் போராடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒத்த ஆளா கயத்தாறு பாண்டிங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு
2010 இருந்து முகநூல்ல திமுக காரங்க கூட அதிமுக காரங்க கூட எல்லார்கிட்டையும் தர்க்க ரீதியா சண்டை இழுத்து இந்த கோயில்பட்டி தொகுதியில எந்த போராட்டம் நடந்தாலும் அதுல ஆளாக சட்ட ரீதியான எல்லா பிரச்சனையும் பார்க்கிற களத்துல நிக்கிற ஒரு ஆளு எங்களுடைய தம்பி கயத்தாறு பாண்டி. இந்த கயத்தாறு மண்ணிலிருந்து கடம்பூர்ல இருந்து ராஜு போயிட்டாரு, கயத்தாறுல இருந்து பாண்டி போகணும். கடம்பூர் ராஜா, கயத்தாறு பாண்டியா, இதுதான் போட்டியே தான். மத்தால தூக்கி போடு. கயத்தாறு இருந்து ஆள் அனுப்பிச்சிங்க, அவருக்கு கடம்பூர் தான். கடம்பூர் கிடையாது, அவர் கடம்பூரா? கடம்பூர்னு சொல்லுவாரு. கடம்பூருக்கு அவர் என்ன பண்ணாரு? கடம்பூர் மலையை உடைச்சு விட்டாரா? அப்போ கடம்பூர் இருந்து ஆள் போயிடுச்சு, கயத்தார் இருந்து ஒரு ஆள் போகணும். மானம் மிக்க இந்த மண்ணில், வீரம் விளைந்த இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனை மாதிரி ஒரு இலகிய குணம் கொண்டவன் எவனும் கிடையாது. அதிர்ந்து கூட பேச மாட்டான். எதிரியும் நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவன், எல்லா கட்சியும் நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவன், மிகுந்த அன்புக்காரன், மிகுந்த பாசக்காரன், பேரன்புக்காரன், மிகப்பெரிய தமிழ் பற்றாளன், மிகப்பெரிய மொழி பற்றாளன், பிரபாகரன் வெறியன் என் தம்பி கயத்தாறு பாண்டி. சீமானின் சிறந்த தளபதி, சிறந்த விசுவாசி என் தம்பி கயத்தாறு பாண்டி. படித்தவன், பண்பாளன், ஒரு வழக்கறிஞன். எந்த பிரச்சனை வந்தாலும் களத்தில் நிற்பான், சோர்வடைய மாட்டான், ஓடி போக மாட்டான், பயப்பட மாட்டான், துணிஞ்சு நிற்பான். அதனால தான் இந்த களத்துல கயத்தாறு பாண்டிய கோட்டையில பாண்டியனை எடுத்து கயத்தாறு பாண்டிய நிப்பாட்டிருக்கிறோம். என்பதற்குரிய மக்களே, விஜயநகர பேரரசை ஏத்து ஓடவிட்ட பாண்டிய வாரிசுகள் அதே விஜயநகர பேரரசை மீண்டும் ஓட விட இருக்கிறோம். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, 1544 எப்படி சின்ன பைய குதிரையை வீழ்த்தி அந்த விஜயநகர பேரரசை, அந்த கெம்பள ராஜனை விரட்டி அடிச்சானோ, அன்னைக்கு கெம்பள ராஜன், இன்னைக்கு கடம்பூர் ராஜன். புரிஞ்சுக்க, அவன் விரட்டினான். அதே மாதிரி ஒரு பாண்டி நிப்பாட்டிக்கிறோம். அவன் 16, இவன் 36. 16 அந்த அடி, நான் 36 எந்த அடி அடிக்கும். அன்னைக்கு குத்தி வீத்துனா, இன்னைக்கு புத்தி கொண்டு வீழ்த்த போறோம். அன்னைக்கு கத்தியால வீழ்த்தினா, இன்னைக்கு புத்தியால வீழ்த்த வந்திருக்கோம். அன்னைக்கு ஆயுதம் கொண்டு தாக்கினா, இன்னைக்கு அறிவாயுதம் கொண்டு தாக்க அதே விஜயநகர வாரிசை எதிர்த்து பாண்டிய பிள்ளையை நிப்பாட்டி இருக்கிறோம். என்பதற்குரிய மக்களே, இந்த களத்திலே மான தமிழர்கள், விவசாய பெருங்குடிகள், நீங்கள் செலுத்த வேண்டிய வாக்கு, நீங்கள் நாடாரும் தேவரும் தேவேந்திரம் கோணாரும் செட்டியும் புள்ளமாரும் முதலியும் தமிழன் சேர்ந்து ஓட்டு போட்டா இங்க விஜயநகரமாவது எந்த நகரமாவது ஒரு தமிழன் தான் ஜெயிக்க முடியும். அதை மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சூழ்ச்சியால் தமிழர்கள் பிரிக்கப்படாமல் நாம் அண்ணன் தம்பியாக நின்னா மட்டும்தான் நாம இந்த நிலத்துல ஒற்றுமையா வாழ முடியும். அசுரன் படத்துல வர்ற டயலாக் தான், ஒரே நிலத்துல வாழ்றோம், ஒரே மொழியை பேசுறோம், இதை விட வேற என்னடா வாணும், நம்ம ஒன்னா நிக்கணுங்கிற மாதிரி ஒன்னா நிற்போம். தனித்தனியா நிக்காமல் ஒன்னா நிற்போம். உழைக்கும் மக்களுடைய சின்னமா இருக்கக்கூடிய ஏற்கலப்பை சின்னத்தை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், ஏன் விஞ்ஞானி கூட தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோக்கக்கூடாது. ஒரு விவசாயி 3 வேளையும், ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் 3 வேளையும் நாம் சோத்துல கை வைக்க முடியும். அந்த உணவை தருகிற ஏர் கலப்பை சின்னத்தை தூக்கி கொண்டு சீர்கட்டு இருக்கிற, நாசமாய் போயிருக்கிற இந்த கோவில்பட்டி தொகுதியை சேத்தை உழுவது போல கோவில்பட்டி தொகுதியை உழுவதற்காகத்தான் ஏர் கலப்பையை தூக்கி கொண்டு கம்பீரத்தோடு, வீரத்தோடு, திமிரோடு, தமிழ் பற்றோடு, மொழிப்பற்றோடு, இனப்பற்றோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் நிற்கிறோம். அன்பிற்குரிய கயத்தாறு மக்களே, என் சொந்தங்களே, அண்ணன் தம்பிகளே, ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். கயத்தாறு பாண்டிய கோட்டைக்கு அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வருகை தந்த அனைவருக்கும்